பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? அப்படி அப்டேட் ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஓகேண்ணா கேட்குது. இப்போ அந்த இதயம் முரளி படத்துலேருந்து தங்கமே தங்கமே லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜனநாயகனில் வந்து இந்த கோர்ட் கேஸை வந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு ரிவைசிங் கமிட்டி போகிறாங்களாம். ஸோ ஏன்னா கோர்ட் கேஸ் வின் பண்ணாலும் அது ரொம்ப டிலே ஆகும் அப்படின்றதுனால இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறதா நியூஸ் வருது. அப்புறம் ஜாக்கி படத்துலேருந்து ஸ்னீக் பீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 4 மினிட்ஸ்க்கு. படத்தோட இன்ட்ரோ ஃபைட் சீக்வன்ஸே அதுதான். சூப்பராக இருக்கும். மேக்கிங் வைஸ் சரி, எல்லாமே சரி. அந்த ஃபைட் சீக்வன்ஸு நல்லாவே இருக்கும். அந்த ஸ்னீக் பீக் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாய்க்கிழவியோட அந்த மேக்கப், அதோட மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ராதிகாவுக்கு வந்து மேக்கப் போடுறதுக்கு எப்படிலாம் இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 9 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் காந்தி டாக்ஸ் புக்கிங் ஓப்பன் அப்படின்னு சொல்லி போஸ்டரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நேற்று யாரோ கேட்டாங்க, மாயா சபா இங்கே சவுத்தில் ரிலீஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி. சென்னையில் வந்து அந்த படத்துக்கு வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிலம்பாட்டம் சிம்பு ஃபிலிம் அது ரீரிலீஸ் வந்து February 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கருப்பு பல்சர்லேருந்து ஜல்லிக்கட்டு சாங் லிரிக்கல் வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்ருதிஹாசனோட பர்த்டே. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக ஆகாசம்ல ஒக்கத்தாரா அப்படின்ற படத்தோட போஸ்டர், பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். வேற எதுவும் பெருசா அப்டேட் அந்த மாதிரி தெரியல. ஆனா இன்னைக்கு ஹாட் டாபிக் என்னன்னா, இன்னைக்கு மட்டும் இல்ல, நேற்றுமே சரி, இந்த ஹாட்ஸ்பாட் டூல இருந்து தேட்டர் கிளிப்பிங் வீடியோ எடுத்து போட்டு அதை பத்தி பயங்கரமா பேசிட்டேன். ட்விட்டர் பூரா டைம்லைன் பூரா அதுதான் இருக்கு. அந்த படத்தை பத்தி, இந்த ஆடை சுதந்திரம் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அது நிறைய பெரிய விவாதமா மாறி இருக்கும் போல இருக்கு. அதுதான் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அடுத்தது என்ன அப்டேட்ல வந்து பெருசா மிஸ் ஆன மாதிரி தெரியல. இப்ப நீங்க வந்து அந்த பாட்டு, அந்த தங்கமே தங்கமே சாங், இந்த இதய முரளி படத்துல இருந்து நல்லா இருக்கு பாட்டு. இந்த மாலை டும் டும் பாட்டு, இந்த கரண்ட் வண்டியில சாங் மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கு. அந்த ரீல்ஸ்ல ஹிட் ஆகக்கூடிய, கண்டிப்பா அதுக்கான விசுவல்ஸ், ஸ்டெப்ஸ், மியூசிக் எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு பாட்டு, நல்லா இருக்கு. இந்த பிரீத்தி முகுந்தன் அவங்களும் நல்லா இருக்காங்க. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது வேற என்ன, அனோமி அப்படின்னு சொல்லி ஒரு படம், அது 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை சொன்னீங்களா பரணி? இல்லை, அது தமிழ் ஃபிலிமா இல்லை மலையாள ஃபிலிமா? எனக்கு ஒரு லைட்டாக ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் தமிழ் ஆயிடுச்சு. மலையாளம் ரெண்டுலயுமே எடுக்கிறாங்க போல இருக்கு. மொத்தம் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, அவ்வளவுதான். அப்ப இல்லை இந்த தமிழ் ஸ்ருதிஹாசன் மலையாளத்தில் எடுத்தாங்கன்னா தமிழை டப் தான் பண்ணுவாங்க. இல்லை தமிழில் எடுத்தாங்கன்னா மலையாளம் டப் தான் பண்ணுவாங்களே தவிர தெரியல. அது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மலையாளம் நம்ம இருக்காது. அதெல்லாம் நமக்கு என்ன பண்றது, அப்டேட்ல வருது அவ்வளவுதான். 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு. அப்புறம் இந்த ஆகாசம்ல ஒக்கதாரா அப்படிங்கிற படத்தை வந்து ஸ்ருதிஹாசன் பர்த்டே ஸ்பெஷல் கேரக்டர் போஸ்ட் பண்ணாங்க. என்ன அவ்வளவுதான், பெருசா ஸ்பெஷல் அப்டேட்னு ஒண்ணும் இல்லை. வாவாதியார் ஸ்ட்ரீமிங் ஆகுது இன்னையில இருந்தா சொல்லிட்டீங்களா? இல்லை நேற்றே சொல்லியாச்சுன்னா நீங்க சொல்லல. ஓகே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்புறமேட்டு இன்னைக்கு வந்து இந்த குற்றம் புரிந்தவன் பார்த்தேன், அஜித் பல்தான் சொன்ன அப்படியா, 2-3 பேர் சொன்னீங்க, நான் பார்த்தேன். முழுசா முடிச்சாச்சு. இன்னைக்கு முடிச்சா நேற்று முடிச்சேன். நாம இன்னைக்கு தான் முடிச்சேன். லாஸ்ட் எபிசோட் தான் முடிச்சேன். ஓகே. எனக்கு அந்த கான்செப்ட் மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி மேக்கிங், கேஸ்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு எப்படி சொல்றது, நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாரும் சூப்பர் பெஸ்ட்ன்னு சொன்னனால எனக்கு அது பிடிக்கல. என்ன பிடிக்கலன்னா, அந்த கான்செப்ட் இருக்குல்ல, ரிப்பீட்டடா அது கான்செப்ட் திரும்ப திரும்ப அது ஒரு விஷயம் பண்றாங்க. அது ஏன் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. நடக்குதுங்கிறதுக்காக பண்றாங்களா, இல்ல ஏன் இப்படிங்கிறது எனக்கு புரியல. சரி, ரைட். அத எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை அவங்க எடுத்ததுல. திரும்ப திரும்ப அது மாதிரி படங்கள் வர்றதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. மற்றபடி மேக்கிங்காகவும் கேஸ்டிங்காகவும் படம் பெஸ்ட்.
ட்விஸ்ட் வச்சதுலயும் ரைட்டிங்லயும் அந்த படம் நல்லா இருந்துச்சு. வெப் சீரிஸ் எனக்கு வந்து ஒன்னே ஒன்னு தான் அதில் சொல்லணும். இந்த படத்துல வந்து நடிச்சவங்களையே நடிப்புலயே எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா இருந்தது யாருன்னா பசுபதி ஒய்ஃப் கேரக்டர் ஒருத்தவங்க வருவாங்க. கிட்டத்தட்ட பிரேக்கிங் பேட்ல பாத்தீங்கன்னா ஸ்கைலர் கேரக்டர் வரும். அது கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பாக்குற ஆடியன்ஸ் எரிச்சல் ஆகும். ஆனா அது கரெக்ட் கேரக்டரா நியாயமான கேரக்டரா இருக்கும். ஆனா ஆடியன்ஸ்க்கு பயங்கர எரிச்சல் ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கைலர் கேரக்டருக்கு ஈக்குவலான கேரக்டர் வந்து பசுபதியோட ஒய்ஃப் கேரக்டர். அவங்க பயப்படுறேன்னு சொல்ற சில விஷயங்கள்லாம் வந்து எம்மா நீ பயப்படுற இதுல வரும்ல விக்ரம் படம் கமல் படம் இருக்குல்ல அதுல வந்து நீ சிபிஐ தான் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு அந்த ஒரு மீன் டெம்ப்ளேட் வரும்ல அந்த மாதிரி நீ பயப்படுறதா ஒத்துக்கிறேன் இதுக்கு மேல நடிச்சிடாதங்கம்மா அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் குற்றம் புரிந்தவன் பற்றி உங்களுடைய அஜித் பல்தான் வந்துட்டு அப்படியா வந்துட்டேன். நான் வந்தோடனே நான் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. அது ஒரு கான்செப்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அதையே மெல்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அதுதான் அதனாலதான் பார்க்க சொன்னீங்களா? எஸ் நான் நீங்க ரொம்ப பாருங்க, பிடிச்சி கடைசி போய் ஒரு வருஷத்துலயே பாத்தீங்கன்னா அதே அந்த பேஸ்லயே வந்து 10 படத்துக்கு மேல வந்துச்சு. இல்ல எனக்கு ஒரு த்ரில்லர் வைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஜான்ல வச்சா ஈஸியா உங்களுக்கு வந்து ஒரு இதா இருக்கும்னு நினைச்சு வைக்கிறீங்களா? எதுக்காக வைக்கிறீங்கன்னா எனக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு கட்டத்துல நீங்க வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஓவர்டோவா போறீங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எல்லாருமே இப்ப வந்து நிறைய பேர் இந்த படத்தை எடுக்கிறாங்கல்ல கொஞ்சம் அது கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. திரும்ப 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 ஒரு விஷயத்தை காமிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப இது பண்றாங்க. அதுலயும் இதுல வந்து கடைசி ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. எப்படியா ட்விஸ்ட் வந்து எப்படி சொல்றது ஏத்துக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு. சரி ரைட்டு அவங்க இதை பேஸ் பண்ணி ரைட்டிங் எழுதியிருக்கிறாங்க. இப்படிதான் அதாவது மலையாள படத்துல கிளைமேக்ஸ் எழுதிட்டு ஓப்பனிங் எழுதுவாங்கல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு எழுதுவாங்க. அந்த மாதிரி இவங்க இப்படி வைக்கணும்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஓகே ரைட்டு. ஆனா ரைட்டிங்கா ஓகே, மேக்கிங்கா விஷுவலா எல்லாம் ஓகே. ஆனா என்னன்னா இந்த கான்செப்ட் இருக்குல்ல திரும்ப திரும்ப இதை பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு வந்து சரியா படல. கொஞ்சம் பொறுப்புணர்வோட இருக்கணுங்கிறதான். அவ்வளவுதான் அதை பத்தி. இலக்கணம் இன்னொன்னு ஒண்ணுன்னா அஜித் பல்தான் இந்த வீடியோ சாங்லாம் விட்டுட்டாங்களாம் பிஎம்டபிள்யூல. நேத்தே சொன்ன அப்படி பாருங்க. முன்னாடியே வந்துருச்சு, இல்ல அது உங்களுக்கு வந்துருச்சா தெரியாதா? அதான் சொன்ன அப்படி எல்லா சாங்களும் நான் படம் பார்க்கறதுனால வீடியோ சாங் எப்பவும் பார்க்க மாட்டேன். படம் பார்க்கலன்னா பார்க்க மாட்டேன். நமக்கு அந்த படத்தோட அந்த ஃப்ளோவோட போனா நமக்கு செட் ஆகும். அதனால இன்ன வரைக்கும் பார்க்காம இருக்கேன். எப்பதான் ஓடிடில வர அதுக்கான அப்டேட் அது கிடைச்சிச்சா? இல்ல ப்ரோ, அது இன்னும் சொல்லல இப்போதைக்கு. அங்க இருந்து எந்த படமே உன்ன டேட் கன்ஃபார்ம் பண்ணல. இது மட்டும் தான் 13ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்னது சரி அந்த நதியா பிரபாஸ் இல்லங்க, பிரபாஸ் மூவி ராஜாசாபா 13 பிப்ரவரி 13 அது கன்ஃபார்மா? பிப்ரவரி 13 தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்ப்போம் ஓடிடி வந்த அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் நம்ம மக்கள். சரி நம்ம லிசனர்ஸ்ல இருக்கவங்களும் சரி ஸ்பீக்கர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க. இந்த ஹாட்ஸ்பாட் 2 கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குல்ல உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அதுல ஸ்பீக்கர்ல எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அதை அந்த கிரிப்பிங் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகுதுல்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? செகண்ட் எபிசோடு பிளாக் அண்ட் ஒயிட். இல்ல ப்ரோ, நான் அது அது இப்படி புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அது ஃபுல்லா கேட்கணும். அது என்னன்னு சார் நான் கேட்கல இன்னும். இப்ப கூட நேத்து நான் லைவ் நம்ம பரணி என்ன முடிச்சுட்டு நினைக்கிறாரு? போயிதான். பரணி நீங்க என்ன நினைக்கிறீங்க பரணி? நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அது எனக்கு ஓகேவா இருந்துச்சுன்ட்டு. இவங்க வந்து ரொம்ப வந்து அது தெளிவாக தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அவர் கூட வந்து ஒருத்தவங்க ஏதோ பேஷ் பண்ணி போட்டதுக்கு கீழே வந்து அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. இவங்க அடிக்கிற அளவுக்கு பெருசாக வந்து அவர் வந்து எதுவும் தப்பாக சொல்லலைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி 1, 2 பேர் வந்துட்டு அஃபண்ட் ஆகிருக்கலாம். அதாவது இப்போ ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் எப்பயும் குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு 5, 6 பேர் இருப்பாங்கல்ல. அந்த 5, 6 பேரை தான் வந்து இப்போ குறை சொல்கிறவங்கள நான் பார்க்குறேன். அவர் எடுத்துக்கிட்டதெல்லாம் ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. தெரில மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. மேபி நாட் டூ ஓல்டாக இருக்கலாம். பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? ப்ரோ ஆக்ட்ரஸ் ஸ்ரீ மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி தர மாதிரி சொல்றாங்க, உண்மையா? எனக்கு நம்பிக்கை இல்லை அதுல. அது நிறைய பேர் சும்மா நிறைய ரூமர் கேட்டுருக்காங்க. லோகேஷ் தயாரிக்கிறாரு, அவர் நடிக்கிறாரு அப்படி இப்படிங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தயாராகிட்டு இருக்கிறாரு மட்டும் தான் சொல்றாங்க தவிர வேற எந்த படமும் போய் கன்ஃபார்ம் பண்ணல. எந்த படமும் அவர் கமிட்மெண்ட்டும் பண்ணல. போய் அவர் வந்து முழு அளவுல தயாராகிட்டு இருக்கிறாரு.
திரும்ப நடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி வர நியூஸ் எல்லாமே ஜஸ்ட் இப்போதைக்கு தகவல் அடிப்படையில் மட்டும்தான் வரது தவிர எதுவும் உறுதிப்படுத்தப்படல. ஓகே ப்ரோ. எங்க மாவீரனுக்கா? வருவார். எங்க டெய்லி இதுக்கப்புறம் வந்துருவேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, அவரே காணும். அவர் பேச்ச நீங்க நம்புறீங்க, அவர் சொல்றதோட சரிங்க. அவர் பேச்ச நீங்க நம்புறீங்க. நேத்தே லேட்டா தான் வந்தாரு. இல்ல 2 நாள் அட்லீஸ்ட் வரவாச்சு செஞ்சாரு, இன்னைக்கு ஆளே காணும். வருவார் பாருங்க, 9 மணிக்கு வருவார். அப்புறம் நான் கேட்டேன் உங்களை பத்தி பேசினேன்னு, நான் ஏதாவது சொல்லுங்கன்னா எதுவுமே பேசாலையே, நீ போட்டு வாங்காத பாரு அப்படின்பாரு. சரி, எனக்கு ஒரு டவுட். இந்த ஸ்ருதி ஹாசன் படம் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒன்று வந்துச்சுல்ல, ஹாலிவுட் படம், யாராவது பார்த்தீங்களா? அப்படி ஒரு படம் வந்துச்சா? த ஐ, கண்ணு. ஆமா, அஜித் பல்தான் அப்படி ஒரு படம் வந்துச்சு. நான் அது ட்ரைலர் பார்த்தேன், ட்ரைலர் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். இல்ல ஆக்சுவலா அந்த படம் வந்து 20ஆம் தேதி டிஜிட்டல்ல வருதுன்னு சொன்னாங்க. சரி, நான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா மறந்துட்டேன். நீங்க உங்க பர்த்டேன்றப்ப தான் எனக்கு டக்குன்னு இந்த ஒரு ஃபிலிம் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமால, இப்படி ஒரு படம் வருதுன்னாங்களே அப்படின்னு சொல்லி. ட்ரெய்லர் மொக்கையா தான் இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ, அது என்ன ப்ரோ இது? காந்தி டாக்ஸ் 2.25 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்க. சைலண்ட் ஃபிலிம் எடுத்ததே முதல் தப்பு, அதை வந்து 1.5 மணி நேரம் தாண்டி எடுத்தது 2வது தப்பு, அதை 2.25 மணி நேரம் எடுத்தது 3வது தப்பு. நான் இன்னைக்குதான் பார்க்கறேன் 2 hours 13 minutes இருக்கு. ஐயோ என்னையா அது அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த படம் கொஞ்சம் நீங்களும் நானும் தேட்டர்ல போய் பாத்துருவோம், ஓகேங்களா? பொதுவான சினிமா ஆடியன்ஸ் ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கலான்னு இருப்பாங்க. அதுலயும் சில பேர் ஐயோ சைலண்ட் ஃபிலிமா, நம்ம சைலண்டா எஸ்கேப் ஆயிரும் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இனிமேல் வந்து ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் டோட்டலாவே. மாவீரன் ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு காலதாமதம்? இல்ல, ஆக்சுவலா சென்னையிலேயே அந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் ஓகே சென்னையிலேயே அந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ண புக்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து 2 ஷோஸ் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸ் 2 ஷோ தான் கொடுத்துருக்காங்க. 2 ஷோ 3 ஷோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. சரி, அப்ப மாவீரன் வந்து காலதாமதம் இல்ல, கால் தாமதம். எஸ். மாவீரன் இன்னைக்கு ஏதாவது படம் பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து அந்த தலைவர் 173 ஏதோ அவுட்ஃபிட் படம்னு சொன்னாங்க, அது பார்த்தேன். புரியல. தலைவர் 173க்குள்ள சிபிது. ஆமா, அது த அவுட்ஃபிட்னு ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக்குன்னு சொன்னாங்க. அதான் அது என்ன படம்னு பார்த்தேன். த அவுட்ஃபிட்டா? ஆமா, ஒரு நாள்ல நடக்கிற மாதிரி கதை. ஏங்க அந்த படம் நான் பார்த்துருக்கேங்க. அந்த டெய்லர் மிஷன் அஜித் பல்தான். சரி, மாவீரன் அந்த படத்தோட கதையை சொல்லுங்க, அப்படியே ஃபுல் ஃபிளேஜா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒரு காரணத்துக்காக சொல்றேன். இல்ல எனக்கு இந்த படமா, இந்த படத்தோட ரீமேக்கான்னு தெரியல. ஆனா இப்ப போஸ்டர், அதோட போஸ்டரும் பாக்குறப்ப கொஞ்சம் ரிமைண்டரா இருக்கு. ஆனா அந்த படத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோ என்னமோ தானே இருக்கும். ஆனா த்ரில்லிங்கா போகும், அது இருக்கு. ஹீரோ வந்து 80 வயசு தாத்தா, ஆக்ஷன்ஸே இருக்காது. இல்ல ஃபுல்லா சொல்லுங்க, ஃபுல்லா மாவீரன் ஃபுல்லா சொல்லுங்க, ஃபுல் படத்தையும் சொல்லுங்க. படம் வந்து வீரதீர சூரன் மாதிரி தான் ப்ரோ, ஓவர் நைட்ல நடக்கிற மாதிரி. இது டெய்லரா இருப்பாரு. அவுட்ஃபிட்டுங்கிறது வந்து அது கேங்ஸ்டர்ஸ் வந்து ஆர்கனைசேஷன் பேர். அது டெய்லராகவும் இருப்பாரு, பிளஸ் அந்த இப்போ பேர்லாம் வைக்கிறாங்களோ ஒரு சில இதுக்கு, அந்த கேங்க்கு பேரு அவுட்ஃபிட். அது ஒரு நெட்வொர்க். இப்போ ஹை டேபிள்னு சொல்றாங்கல்ல இதுல, ஜான்விக்ல, அந்த மாதிரி அது இருக்கும். அதுல ஒரு கேங்ஸ்டரு, அவனோட ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து அந்த தாத்தா ஒருத்தர் இருப்பார். அவர் பாட்டுக்கு தைக்கிறது எப்படின்னா ஊசி நூல் அப்படி இப்படி தத்துவமா பேசிட்டு இருப்பாரு. அந்த பையன் வந்து கொஞ்சம் திமிரா தான் நடந்துட்டு இருப்பான், கேங்ஸ்டரோட பையன்.
அப்புறம் அவனுக்கு வந்து அந்த கூட்டத்திலே அவங்க அப்பா கீழே அடுத்த ஆளா ஒருத்தர் இருப்பான். அவன் மேல ஒரு காண்டு ஒன்று இருக்கும். அப்பாக்காக அவன் 6 புல்லட் வாங்கியிருக்கான், அதனால அப்பாக்கு அவன் மேல பாசமா இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த அந்த செகண்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா ஒருத்தர் இருக்கால, அவன் தான் வில்லன் படத்தோட. 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் அதே ராத்திரியில. அந்த டெய்லரிங் அந்த வயசான தாத்தா இருப்பார்ல, அந்த அந்த இடத்துலயே பேச்சுவார்த்தை போய் அது ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கொன்றுவான். அந்த கேங்ஸ்டரோட பையனே வில்லன் கொன்றுவான். அதுக்கு அடுத்து அந்த பாடி எப்படி மறைச்சாங்க, ஹீரோ அந்த வயசான தாத்தா தான் ஹீரோ, அவங்களாம் சேர்ந்து மறைப்பாங்க. அப்புறம் அந்த கேங்ஸ்டர் கேரக்டர் உள்ள வரும். அந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் அவன் கண்டுபிடிச்சானா இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு டேப் ஒன்று இருக்கும். அந்த டேப்பெல்லாம் வச்சு கடைசியில் கேங்ஸ்டர் ஸ்குவாடு கிட்ட மாட்டாம இவங்கிட்டையும் மாட்டாம அவங்ககிட்டயும் மாட்டாம எப்படி இவர் தப்பிச்சாரு அப்படிங்கிறது அந்த ஒரு ராத்திரியில் நடக்கிற கதை. ஆனா இது எல்லாமே இல்ல ஒரே இல்ல புரியல லொகேஷன்ல மகன், இல்ல நடக்கும். இல்ல ஒரே புரியல லொகேஷன், மகன். ஒரே ஒரு என்னன்னா இதுதான். அந்த வயசான தாத்தாவுக்கு அவருக்கு பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையா? இல்ல அவர் ஃபேமிலியில யாரையுமே காட்ட மாட்டாங்க. ஒரு ராத்திரியில் நடக்கிற கதை, அவ்வளவுதான். அவரு சும்மா காலையில அவ்வளவுதான். கடையை பூட்டிட்டு கிளம்பிடுவாரு, அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓகே சின்ன டன். பட்ஜெட்ல ஒரு படம்னா அது அந்த படம் தான் சொல்லுவேன். த்ரில்லர்ல மலையாள படத்துல ஒரு த்ரில்லர் எடுத்தா அப்படி இருக்கும். ஒரு சின்ன லொகேஷன்ல அந்த மாதிரி தான் இருக்கும். அது சூப்பரா இருக்கும். ஆனா அந்த படம் த்ரில்லிங்கா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி, அந்த படம். எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, இப்ப நீ சொன்ன அந்த படத்தை வந்து ஒரு துளி கூட இந்த 173ல கிடையாது. அந்த போஸ்டர்ல கத்திரிக்கோள் வச்சாங்கன்னு சொல்லி ஒரு ஒற்றுமைங்கிறதுனால அதை வச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. கரெக்ட், எனக்குமே அதுதான் தோணுச்சு. ஏன்னா எவ்ரி ஃபேமிலி ஹீரோ, எவ்ரி ஹீரோ ஃபேமிலின்னு ஒரு டேக் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி கதையில ஒண்ணு கூட இல்லை. இல்ல, பிரகாஷ் சுருக்கமா bro, அந்த சொல்லணும்னா இந்த படம் கதைக்கும் பார்க்கலன்னா அந்த நீங்க கதைக்கும் பாருங்க. சம்பந்தமே இல்லை. இல்ல, மாவீரன் அனுப்புனா தான் உண்டு. மாவீரன் இப்ப டெலிகிராம்ல எந்த படமும் அனுப்புறதே இல்லை. மாவீரன் மோசமானவரா ஆயிட்டார். என்கிட்டயே பழைய ஐடி போய் இப்போ நானே தெருவா பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே பரணி ப்ரோ தான் அனுப்புறாரு. ஏன் பாரதிட்ட ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஒரு படம் வந்துச்சுன்னா மல்டி லாங்குவேஜ் அனுப்ப மாட்டாருங்க. அவர் ஒரிஜினல் லாங்குவேஜ் மட்டும் அனுப்பிட்டு போயிடுவாரு. அது முக்கியமா அவர் என்ன பண்றாரு, மலையாள படம் தெலுங்கு படம்லாம் தமிழ் டப்பிங்குமே வந்தாலுமே ஒரிஜினல்ல தான் அனுப்பி விடுறாரு. நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, இப்ப திரும்ப போய் நம்ம போய் வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டு பாக்குறதா இருக்கு. என்னதான் அந்த அதாவது அமேசான் பிரைம் அப்புறமேட்டு சோனி 2 மட்டும் வச்சிருக்கேன். இப்போ நெட்ஃபிளிக்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெண்ட்கிட்ட வாங்கி வச்சு அது போய் வச்சுக்கேன். 2 தான் கையில் நம்ம ஓனா வச்சிருக்கேன். ஹாட் ஸ்டார் ஒன்று இருக்கு. ஆனா இதுல பார்க்க பிடிச்ச மாட்டேங்குது. இது மாதிரி பார்த்தா தான் பிடிக்குது. அதுல பார்க்கலாம்னு பார்த்தா இவர் பண்ற வேலைலாம் என்னன்னா ஒரே லாங்குவேஜ் மட்டும் தான் அனுப்புறாரு. அது நிறைய வெர்ஷன் இருக்குல்ல. அது எல்லா இதுலயும் என்ன பண்ணுவோம், எல்லா பேஜ்லயுமே மல்டி ஆடியோ தான் போடுவாங்க. ஆனா இவர் அதை போடவே மாட்டார், சிங்கிள் ஆடியோ தான் போடுவார். இல்ல இல்ல, உங்களுக்கு அனுப்புறது அது ஆக்சுவலா ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பாருங்க. அது ஒன்னா சைஸ் கம்மி. அது நாங்க பாக்குறோம் பாருங்க. ஆனா நீங்க ஆப்ஷன் திணிக்க கூடாது. நீங்க ஹிந்தி திணிப்பு மாதிரி சிங்கிள் லாங்குவேஜ் திணிப்பு பண்றீங்க. நீங்க மல்டி இல்ல லாங்குவேஜ் ஆப்ஷன் கொடுக்கணும். நாங்க செகண்ட் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பாத்துக்குவோம். இல்ல இல்ல நான் இல்ல 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 நான் உங்களுக்கு அனுப்புறது அப்படி இருக்கலாம். ஓகே, நான் அதுக்கு நான் ரீசன் உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லல. நான் சொல்றேன், தனியா சொல்றேன். அது மெசேஜ் பண்றேன் இப்போ. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. ஏவிஎன் கேஸ் வித்ட்ரால் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க ஒருத்தர் கமெண்ட்ல. அது என்னதான் ஆச்சு ஜனாயன்னு? தெரியல, வித்ட்ரா பண்ணா நல்லா இருக்கும். நான் ஸ்டார்டிங் அதான் சொன்னேன், அது ப்ராசஸ் பெரிய போயிருக்கலாம், தேவையில்லாத ஒரு வேலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ சில பேர் சொன்னாங்க, இந்த ரிவர்ஸ் கமிட்டி போனா 2 வாரத்துல முடிஞ்சிடும் உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு 2 மாசம் கூட ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னன்னா அவங்க ஒரு ஈகோ இஷ்யூ மாதிரி தெரிஞ்சுன்னா அப்படியே விட்டுருணும். அப்படியே அந்த ப்ராசஸ் போய் பணம் சீக்கிரம் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஒரு வித்ட்ரா பண்ணாங்கன்னா இப்பயுமே காலதாமதமான முடிவுனாலும் அது நல்ல முடிவு தான். திரும்ப திரும்ப நீங்க கோர்ட்டுக்கு போய் அவங்க ஒரு சிங்கிள் ஜட்ஜி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹியரிங் போய் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்புக்கு எதிராக திருப்பி சுப்ரீம் கோர்ட் போய் இப்படி அப்பீல் மாறி மாறி வந்து திரும்ப திரும்ப இந்த பேக் டு த ஸ்கொயர் மாதிரி ஒரே மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். ரிவர்ஸ் கமிட்டி போனோம், இப்போ இவங்க இறங்கி வந்துட்டாலும் அவங்களும் இறங்கி வந்துருவாங்க. டக்குன்னு போனோமா சென்சார் பிரச்சனை முடிஞ்சா சென்சார் ஆயிட்டு 2 சீன் எக்ஸ்ட்ரா தூக்க சொல்லுவாங்க. அது நமக்கு கமர்ஷியல் படம்னால பெரிய பாதிப்பு வராது. ஒரு மியூட் போட சொல்லுவாங்க, மியூட் போட்டா டக்குன்னு சென்சார் ஆயிரும். சென்சார் ஆயிட்டா டக்கு டக்குன்னு அடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது நல்ல விஷயம் தான். எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் குரூப்ல ஒண்ணு இருக்கு, அந்த பிரஸ் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல என்ன பண்ணிட்டாங்க, எல்லா இஷ்யூ சால்வ்டு, படம் நாளைக்கு சென்சார் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க கோர்ட்ல, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு.
எந்த பிரச்சனையும் இல்ல. பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அப்படி இல்லைன்னா மிஞ்சி போனா பிப்ரவரி 13 ரிலீஸ் ஆகுது. மேக்ஸிமம் பிப்ரவரி 6 தான். ஓவர்சீஸ்ல சொல்லிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. அதை நம்பி ட்வீட் போட்டா அவ்வளவுதான். பிராட்லி ப்ரோ, இந்த வாரம் ஜீட்டு ஜோசப் படம் வருது. எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. கரெக்ட். ஆனா இந்த ஜீத்து ஜோசப் படம் என்ன படம் பாரதி வருது? ஏற்கனவே திருஷ்யம் 3 ஏப்ரல் 2 வருது. அதுக்கு நடுவில் இன்னொரு படம் வேற எடுத்து முடிச்சிருக்காரு. அது வேற விடுறாரா? அதான் இந்த வாரம் வருது ப்ரோ. இது ஜோஜோ ஜார்ஜ், அப்புறம் இதுல வருவார்ல, ஒரு பேர் மறந்துட்டேன், பிஜு மேனன், இவங்கெல்லாம் நடிச்சு ஒரு படம் வருது. எத்தனை படம் இந்த எடுப்பாரு தெரியல. எல்லாமே தெலுங்கு படம் எடுக்கிறாரு. என்ன எத்தனை படம் எடுக்கிறாரு தெரியல. இப்பதான் மிலேஜ்னு ஒரு படம் மோகன்லால் வந்துச்சு. வச்சு ராமன் வேற ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. அது ரொம்ப பெண்டிங் படம், அதை விட்டுறலாம். ஆனா என்ன அது நடுவில் எடுத்து மிலேஜ்னு ஒரு முடிச்சுட்டாராமே படம் ப்ரோ. வந்துச்சு. அது எடுத்து முடிச்சுட்டாராமே. இல்ல, ஏதோ இல்ல, அதை அது எடுத்து முடியல ஃபர்ஸ்ட் பார்ட், முடியல. ஏதோ ஃபர்ஸ்ட் பார்ட் திருப்பி எடுக்க போறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்ல, அது தெரியல. பரணி சொல்லுங்க. பரணி என்ன பாட்டி அந்த இது? ஐயோ புரியல, இப்பதான் வந்த என்னாச்சு? ஜீத்து ஜோசப் படம் ஒன்று வருது இந்த வாரம். வலது வருஷத்து கல்லன். அதான் உங்க எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. அந்த என்ன படம் என்ன ஐயோ எனக்கு தெரியல. அந்த படம் பார்க்கணும்னு இருக்கேன். மோஸ்ட்லி இங்க ஷோ டைம்ஸ் ப்ரிஃபர் பண்ணி பார்த்துறேன். எனக்கு தெரியல. எனக்கு அவர் திருஷ்யம் தோறும் மற்ற ஃபிலிம்ஸ் எல்லாமே ஓரளவு வந்து ஹிட் ஆர் மிஸ்ல தான் போயிருக்கு. அடிச்சா சூப்பரு, இல்லைன்னா இதுதான் பார்ப்போம். எனக்கு அவரு வந்து லாஸ்ட் அந்த இவரோட படம் தான், அந்த காமெடி படம் எடுத்தாரு, அதுதான் நல்லா இருந்தது. ஆமா ஆமா, நுணக்குழி நல்லா இருந்துச்சு. நுணக்குழி தான் நீங்க நுணக்குழி தான் நல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்சு. மிராஜ் கூட வந்து ஓவர் டூன்னு சொல்றாங்க. அதை அடிச்சு குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அந்த படம் தியேட்டர்ல வந்தப்போ. ஆனா அவரை மாதிரி டைரக்டர்லாம் ரொம்ப ரேரா தான் ப்ரோ படம் எடுக்கணும். அவரு அந்த ஜானரே அவரே போட்டு எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இப்ப அவர் வந்துட்டு அந்த ஜானர்ன்றதை தாண்டி அவர் வந்து நிறைய மத்தவங்ககிட்ட வந்து கதை வாங்கி பண்ற டைரக்டர். அவரு சில டைம் அவரே எழுதி பண்ணுவார். இப்ப திருஷ்யம்னா அவரு எனக்கு தெரிஞ்சு திருஷ்யம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ரொடியூசர் வந்து நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிட்டாங்க. வேற வழி இல்லாம ஃபுல்லா டாக்கிங் இருக்காரு நினைக்கிறேன் அவரு. இப்போ இந்த ராம் படம், மோகன்லால் ராம் படமே ஃபினான்சியல்னால கொஞ்சம் நிக்குது. அது ஏதோ சார்ட் அவுட் ஆகி மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தெரியல. ஆனா அது முடிக்கலையா ப்ரோ? இன்னும் முடிக்கலையா? இல்ல முடிக்கல இன்னும். நியூஸ் எல்லாம் அந்த வலைப்பேச்செல்லாம் அது ஃபுல் பார்ட் ஒன்று முடிச்சுட்டாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு பார்ட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ரெண்டுமே சேர்த்து தான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆக்சுவலா. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பார்ட் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியல. 2 பார்ட் ஃபிலிம் தான், பட் ஷூட்டிங் இன்னும் இருக்குது. அது ஏதோ ஃபினான்ஷியல் சைட்ல இருந்து ஏதோ சில இஷ்யூஸ்னாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட இருந்து எனக்கு தெரிஞ்சு த்ரில்லர் இல்லாம வித்தியாசமா வருதுன்னு நினைக்கிறேன் அந்த படம் தான். எது ப்ரோ? ராம் தான் சொல்றேன். த்ரில்லர் இல்ல அது எனக்கு தெரிஞ்சு த்ரில்லரா இருக்க வாய்ப்பு இல்ல. ஏங்க அது த்ரில்லர்ங்க. த்ரில்லரா? அது ஏதோ பீரியட் டிராமா மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு. இல்ல த்ரில்லர் ஃபிலிம் தான் சொன்னாங்க. ஓகே 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 ப்ரோ. ஜூட்டோபியா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுமா. வேற நேத்தே சொன்னேன், சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் தியேட்டர்ல ஓடுது ப்ரோ ஜூட்டோபியா 2. ஆமா, அது தமிழ்ல தான் ஓடுச்சு எங்க இதுல. அதெல்லாம் போல இன்னும் சென்னையெல்லாம் தியேட்டர்ல ஓடிட்டு தான் இருக்கு. ஒரு ஒஸ்டான படத்தை காலங்காத்தால உட்காந்து பார்த்தேன். ஆயிடுச்சு. அனோகோண்டா புதுசா இப்போ வந்துருக்கு. அது பிடிக்கலையாமா வீரன்? கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னடா வெறுத்துட்ட ஒரு மாதிரி காலங்காத்தால. பிரெடேட்டர் பேட்லாண்ட்ஸ் யாரா பாத்துருக்கீங்களா? மகவீரன் பார்த்திருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அவர் தான் தியேட்டர்ல பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு தியேட்டர்ல. நல்லா சூப்பரா இருந்தது படம். நல்ல படம். நான் பார்க்கல. கண்டிப்பா பார்க்கணும். நல்ல ஒரு அந்த சீரீஸ்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு படம் அது. ஆனா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் பிரெடேட்டர்னாலே வில்லனா தான் இது வரைக்கும் பார்த்துருப்பாங்க. ஹியூமன் தான் ஹீரோவா வருவாங்க.
இந்த படத்துல நான் இந்த பிரெடிட்டரே படத்துல ஹீரோவா எனக்கு தெரிஞ்சு நிறைய டைலாக் எல்லாம் வச்சிருக்காங்க பிரெடேட்டருக்கு. பிரெடேட்டர் வந்து மோஸ்டா நிறைய படத்துல காட்டவே மாட்டாங்க, இதுல ஃபுல்லாவே பிரெடேட்டரா தான் இருக்கும். ஆனா அந்த வேர்ல்டு சூப்பரா இருந்தது ப்ரோ. அந்த வேர்ல்டு நல்லா இருந்தது. அந்த வேர்ல்டுல இருக்கிற விஷயத்த வச்சு இவங்க வெப்பன் எடுக்கிறதுலாம் சூப்பரா இருந்தது. நல்ல கான்செப்டா யோசிச்சிருக்காங்க. ஓடிடில வந்துருச்சு, பார்க்கலையா பார்னிக்கு? இல்ல வேற நான் பார்க்கல. நீங்க அது வந்துட்டு இது பார்த்தா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வேற எதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல. இல்ல அப்படிலாம் இல்ல தேவையில்ல, ப்ரோ, நீங்க பார்க்கலாம். எதுவுமே பார்க்க தேவையில்ல. இதுக்கு முன்னாடி எதுவுமே பார்க்க தேவையில்ல, இது அப்படியே புதுசா இருக்கு. அதனாலதான் நான் பார்க்கல. ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு நான் இது பார்த்தேன். இன்னைக்கு வந்து அந்த மார்வலோட ஒண்டர் மேன் சீரீஸ் வந்துச்சுல்ல. இன்னைக்கு காலையில ரிலீஸ் ஆயிடுச்சா ப்ரோ அது? ஆமா எல்லாமே 8 எபிசோடு. அது எல்லாமே ஒரே டே ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா எல்லாமே நல்லா மொத்தமா இருக்கா ப்ரோ? ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது இருப்பா, அதுதான் சொல்ல வரேன். சொல்லுங்க என்னன்னா சொல்லுங்க. இது வந்துட்டு மத்த மார்வல் சீரிஸ் மாதிரி வந்துட்டு கொஞ்சம் டிராமா அப்புறம் ஆக்ஷன், கொஞ்சம் டிராமா அப்படி ஆக்ஷன் அந்த மாதிரி வந்து இருக்காது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிராமா தான். டிராமா அது மட்டும்தான் இருக்கும். ஒரு ஆக்டரா ஆகணும்னு நினைக்கிறவன் ஒரு படத்தோட ஆடிஷன்ல ஜாயின் பண்ணி அந்த படத்துல எப்படி நடிக்கிறான்றது தான் கதை. அவ்வளவுதான் கதை, வேற எதுவுமே இல்லை. பட் அவனுக்குள்ள இருக்கிற சூப்பர் பவர் ஒரு விஷயம் அதுதான். என்னன்னா இது என்கேஜிங்ன்றதை தாண்டி ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்ட் ட்ராமாவாக தான் போகும். எனக்கு ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்லாம் பார்க்குறப்ப ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் லைட்டாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் 4வது எபிசோடு எனக்கு வந்து அது வேற மாதிரி ஒரு ஜோனில் போகும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 4வது எபிசோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி 5வது எபிசோடுமே வந்து பிடிச்சிருந்துச்சு. சரி இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி 6வது எபிசோடு பார்க்குறப்போ அந்த ஒரு இது ரிஹர்சல்லாம் பண்ணுவாங்கல்ல படம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி ஒரு ஃபுல் எபிசோடு எடுத்திருப்பாங்க. அது மாதிரி தான் போகும். ஐயோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த ஒரு எபிசோடு. ஆனால் 7th எபிசோடு 8th எபிசோடு நல்லா இருந்துச்சு. ஒரு ட்ராமாவாக பார்க்குறப்போ நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு மார்வல் சீரியஸில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிற மார்வல் சீரியஸ்லாம் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தீங்கன்னா மேபி டிசப்பாயிண்ட் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு அந்த யாஹ்யாவுக்கும் அப்புறம் அந்த பென், அவங்க 2 பேர் அந்த லீட் ஆக்டர்ஸ், அவங்க 2 பேருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. கெமிஸ்ட்ரியுமே வந்து அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் நல்லா இருந்துச்சு. அது வந்துட்டு அது கரெக்டாக அழகாக பில்டப் பண்ணி ஒரு பாயிண்ட்ல வந்து கொண்டு போய் நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் எண்டில் வந்து அது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கு வந்துட்டு டீசெண்டாக இருந்துச்சு. ஓகே டு டீசெண்ட் அந்த லெவலில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் ஒரு த்ரில்லரோ இல்லை ஆக்ஷன் ட்ராமா எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் தான் பண்ணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமாவா 8 எபிசோடு பார்க்கறதுக்கு மனதைரியம் இருந்தால் ட்ரை பண்ணுங்க. நீங்க அந்த ஆகத்தா ஆலலாங் அந்த சீரிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? இது ப்ரோ அந்த மார்வல்ல ஆகத்தா ஆலலாங்னு ஒரு சீரிஸ் வந்துச்சு. ஆகத்தா நாங்க பார்த்துருக்கேனான்னு தெரியல. இதுக்கு அதுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சுல்ல, அதுக்கு முன்னாடி அயன் ஹார்ட்டுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். இல்லைங்க ஆகத்தாலாங்க அதுக்கு நான் அதோட மார்வெட்லயே அகத்தா சீரிஸ் மட்டும் தான் பார்க்கலாம், மீதி எல்லாம் பார்த்தேன். இல்ல நானும் அகத்தா சீரிஸ் பார்க்கல மோயிரன். ஆனா நல்லா தான் ப்ரோ இருக்கும். அதோட அதுவும் அதுக்கு இதே மாதிரி முன்னாடி தான். ஒண்ணு வந்துச்சுல்ல, அதுக்கு அந்த ஒரு முன்னாடி கேரக்டரோட இது பண்ணி அவங்க அந்த டிவில எல்லாம் வருவாங்கல்ல, வாண்டா விஷன். வாண்டா விஷன் அது பார்த்துருக்கேன். வாண்டா விஷன் அதுவுமே நீங்க சொன்ன மாதிரி ஆகத்தா ஆலலாங் வாண்டா விஷன் ரெண்டுமே வந்து இந்த ஒண்டர் மேன் நீங்க சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 2 or 3 எபிசோட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். 4வது எபிசோட்ல இருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆகத்தா ஆலலாங்லாம் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் என்ன நடக்குதுன்னே புரியாது. 4வது எபிசோட்ல இருந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வச்சு நல்லாவே எடுத்திருப்பாங்க. அவங்க ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாங்க ப்ரோ. எனக்கு அயனாட் ஒத்துக்கல, செட் ஆகல. எனக்கு அயனாட்லாம் சுத்தமா பிடிக்கல. ஆனா வந்து இந்த ஆகத்தா ஆலலாங்லாம் வந்து அவங்க என்ன ஜானர் எடுத்தாங்களோ அந்த ஜானருக்குள்ளே இருந்தாங்க. அயனாட்லாம் ரொம்ப மிக்ஸ்டா இருந்தது. இந்த மேஜிக் ரியலிசம் பிளஸ் வந்து டெக்னாலஜி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி அது செட்டே ஆகல. அது வந்து மார்வல் வேர்ல்டு மாதிரி ஃபீல் ஆகல. பட் ஆனா ஆகத்தா, வாண்டா விஷன் இது எல்லாமே ஒரு ஜானர்னா அந்த ஜானருக்குள்ளே இருந்தாங்க. அது நல்லா இருந்தது. மேபி ஒண்டர் மேன் கூட எனக்கு தெரிஞ்ச அந்த ஜானருக்குள்ளே இருந்ததுனால ஃபுல் டிராமாவா எடுத்திருப்பாங்கன்னு தோணுது. ட்ரை பண்றேன். இல்ல அதுதான் மேபி நமக்கு வந்துட்டு புதுசு. எனக்கு தெரியல, நான் ஃபுல்லா ஒரு டிராமாவா வந்து இங்கிலீஷ்ல சீரிஸ் நான் பெருசா பார்த்தது இல்லை. படம்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனா அது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு காமெடி, இதுலயும் காமெடிஸ் வந்து அங்கங்க இருக்கும், ட்ரை பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு தான் சொல்ல மாட்டேன். பட் அது எனக்கு இங்க பெருசா ஒர்க் ஆகலன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அங்க இது அங்க மேபி
ஹாலிவுட் சைடுல ஒர்க் ஆகலாம். தெரியல ப்ரோ, இது பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் கூட பெருசா பண்ண மாதிரி தெரியல, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆமா ஆமா பார்ப்போம். ரிவ்யூஸ் எல்லாமே பாசிட்டிவா தான் வந்துச்சு அவங்க சைடுல. Okay. ட்ரை பண்ணுங்க, மாடல் இதெல்லாம் பாக்குறீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. எல்லாமே பார்த்துருக்கேன் நான் அப்படின்னா. ஓரளவு பார்த்துக்கேன் ப்ரோ. காலையில 7:30 வந்துச்சு, நான் 8 மணிக்கு உட்காந்து மத்தியானம் 2 மணிக்கு என்ன ஒரு எபிசோட் எத்தனை டியூரேஷன் ப்ரோ? என்ன டியூரேஷன் வந்து ஒரு 30 மினிட்ஸ். ஓகே ஓகே எல்லாமே 30 மினிட்ஸ். ஒரே ஒரு இது மட்டும் 20 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஒரு 3.5 மணி நேரம் அவ்வளவுதாங்க. அந்த இப்போ இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு சீரிஸ் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. கிங்டம்ஸா? அது யாரா ட்ரை பண்றீங்களா? 2 எபிசோடும் பார்த்துட்டேன் நானு. அது ரொம்ப சுமாரா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. பிட்டு யாருன்னா பாக்குறீங்கன்னா அதுவும் பாருங்க. பிட்டுன்னு ஒரு சீரிஸ் இருக்குல்ல. எது ப்ரோ? அது முடிச்சாச்சு. பிட்டுன்னு ஒரு சீரிஸ் பிட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அது இப்ப சீசன் 2 போயிட்டு இருக்கு கரெக்டா? ஆமா 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 அதேதான். ஓகே ஓகே. அதுவுமே எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானா ஃபர்ஸ்ட் சீசன்லாம் பார்த்துட்டு ஒரு 7வது ஏதோ ஒரு சீசன்ல அந்த ஆக்டருக்குலாம் வந்து கண்டிப்பா அந்த அவார்டு டிசர்வ்ன்ற மாதிரியே தோணுச்சு. ஓகே ஓகே. February 6 நிறைய சின்ன படங்கள் வருது. சும்மா இனிமே இன்னும் நிறைய படம் பிப்ரவரி லாக் பண்ணுவாங்கன்னு தோணுது. இப்போ ஜனநாயகன் தானதுனால இன்னும் நிறைய படம் வரும்னு தோணுது. என்னைக்கு சைலண்டா இருக்கிறத பார்த்தா வராது வருது. இல்லைக்கு இன்னைக்கு ஏதோ சென்சார் போறாங்கலாம் போட்டிருந்தாங்களே இங்க நியூஸ். அப்ளை பண்ணிருக்காங்க bro. சென்சார் டுமாரோ ஹேப்பன் டுமாரோன்னு போட்டிருந்தாங்க. அப்ளை பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அது வந்து அந்த படம் February 13 வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். பிப்ரவரி மந்த்துக்கு ஒரு சேவியரா இருக்கும் அது. எல்ஐக்கே வரணும், இதுவும் வரணும். வித்லவ் வந்துரும் தான் நினைக்கிறேன் ப்ரோ. அதுதான் இப்ப ஜனநாயகன் இஷ்யூ இல்லல்ல. அர்ஜுன் தாஸோட ஒரு படம் இருக்குங்க. ஐயோ, லவ் ஒன்ஸ் மோர் தானே? ஒன்ஸ் மோர். அதை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு வேற தெரியல. டிஸ்டி கேப்லாம் வந்து கம்மிங் சூன்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும். வீடியோலாம் போடுறாங்க. அது நான் பாப்பேன், என்னடா அது ஓபன் பண்ணிட்டாங்களான்ட்டு. அவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்துல பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். படமாவே நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இந்த வருஷம் எஸ்கேக்கு இதுக்கப்புறம் படம் கிடையாதா? இந்த வருஷம் டவுட் தான் வீரன். ஷூட்லாம் போவாங்க. ஆனா வந்து அப்படியே ரிலீஸ் ஆனாலும் இந்த கிறிஸ்மஸ் இல்லைன்னா இதுதான் பொங்கல் தான், அந்த ஜோன் தான் போகும். எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகவே சம்மர் ஆயிரும் போல. இதுக்கப்புறம் இல்ல 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 நான் கேள்விப்பட்ட வரைக்கும் Feb 17th வந்து ஏதாவது ஒன்று இது ஃபைனலைஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. யார்கிட்டலாம் ப்ரோ பேசிட்டு இருக்காங்க டைரக்டருக்கு? இப்போ ராம்குமார் ப்ராஜெக்ட் தான் ப்ரோ. ராம்குமார் ப்ராஜெக்ட் தான் வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. சப்போஸ் அது எதுவும் இதாகல அப்படின்னா அப்படியே வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட். அவர் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபுவா? ஆமா, அவர் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஏன் அந்த ப்ராஜெக்ட் டக்குன்னு டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது? அது தெரியல. அது பேஷன் ஸ்டுடியோஸ் தான் நினைக்கிறேன். அது ப்ரொடக்ஷன் சைடு இஷ்யூ. இல்ல என்ன இஷ்யூ என்னன்னு தெரியல. பட் ஆனா அவங்க வந்து போயிட்டு அந்த டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு வந்தாங்க, 3D ஸ்கேன் இதெல்லாம். ஸோ பட் ஆனா அது இப்ப எடுக்க ஆரம்பிச்சா கூட எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் தான் ப்ரோ. வெங்கட் பிரபு சீக்கிரமா ஆரம்பிச்சாலும் பாப்போம் அது எப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஃப்ரீயாலாம் விட மாட்டாரு. கண்டிப்பா அதெல்லாம் ஒன்று வரும் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, இந்த டபுள் ஆக்ட்ல டைம் டிராவல் படம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு மாதிரி நல்லா இருக்கும். டபுள் ஆக்ட்னால எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுல டைம் டிராவல்னா இன்னும் செம்ம பண்ணா டபுள் ஆக்ஷன் பண்ணது இல்ல தானே? பண்ணதில்ல. பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு கேமியோ மட்டும் பண்ணிருக்காரு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல. ரஜினி முருகன்ல ஒரே ஒரு கேமியோ மட்டும் பண்ணிருக்காரு டபுள் ஆக்ஷன்ல. யூனிவர்ஸ் கொலாபரேஷன் வேற. யூனிவர்ஸ் கொலாபரேஷன் ஆமா, அப்பயே பண்ணியாச்சு எல்சிக்கு முன்னாடி.
எங்க அஜித் பக்தன் காணோம், போயிட்டாரா? போயிட்டார் போல. ஆனா கோட் வந்து இப்ப 2 வருஷம் கிட்ட ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு அது கிரிட்டிக்கலா ரொம்ப அடி வாங்கினதால நிறைய எழுதுவார் போல வெங்கட் பிரபு உட்காந்து ஒரு மாநாடு மாதிரி ரிவ்யூ வாங்கணும்னு. அது எனக்கு தெரியலங்க எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது ஒரு ஹிட் ஆர் மிஸ் அந்த மாதிரி இருக்குன்றது மாதிரி தான் எனக்கு ஃபீல். எந்த எந்த ஒரு பெரிய ஆக்டர் ஃபிலிமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும், அது வந்து ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஜென்யூனாவே வந்து ஃபுல்லாவே படம் நல்லாவும் இருக்க மாட்டேங்குது ப்ரோ. அது அதுவும் ஏதோ ஒன்று இல்லைன்னு நான் சொல்ல காம்ப்ரமைஸ் மாட்டேன். பண்ணிடுறாங்க நடுவில். அது அது எதனால இதாகுதுன்றது எனக்கு இப்போ தெரிஞ்சு வந்து இந்த மங்காத்தா துப்பாக்கிலாம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெரிய ஆக்டரை வச்சுமே ஓரளவுக்கு ஃபுல்லாவே பாசிட்டிவா இருக்கும் படம்ன்ற மாதிரி சொல்றது. அது 2 தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க 2 பேருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எல்லாமே அப்படிதான் இருக்கு. எனக்கு அதனாலே இப்போ வந்து திருஷ்யம் எனக்கு 3 அந்த லோகேஷ் இருக்கு. படம் தான் ப்ரோ. மாஸ்டர் பண்ணுமோ சரி ஓகே 50-50னாரு. விக்ரம் பண்ணிட்டு வராரு அப்படின்னு லியோ எதிர்பார்க்கும் போது, லியோல வந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சொதப்புனதெல்லாம் வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சுது. பெரிய ஆக்டருக்குன்ட்டு இவங்க ஏதோ வந்து இவங்களே காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. யாருமே சொல்றது இல்ல, அவங்களாவே ஆயிடுறாங்கன்னு தோணுது. மேபி அந்த எலிவேஷன் சீன் வைக்கணுன்றத ஒரு ஃபோர்ஸ் ஃபிட்ல. அதே அதுக்குதான். ஆனா வந்து அது இல்லைனாலும் ஃபேன்ஸ் கோச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ, ஏன் அது இப்போ சீனா வச்சா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க துப்பாக்கி சரி மங்காத்தா சரி கதையோட எலிவேஷன் சீன் இருக்கும், தனியா இருக்காது. அந்த மாதிரி கதையோட எழுத எழுத ட்ரை பண்றாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அதுதானே பிரச்சனை. ஆக்சுவலா மம்முட்டி ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஹ் ஒரு தெரியும் தெரியும், படம் சொல்லுங்க. இல்ல ஒரு கதை எழுதுறீங்கன்னா, நீங்க என்னைய வச்சு அந்த கதையை எழுதிட்டு என்கிட்ட கொண்டு வராதீங்க. நீங்க ஒரு கதையை எழுதிட்டு என்கிட்ட கொண்டு வாங்க. ஆனா அதுல என்னைய ஞாபகம் மீன்ஸ் என்னைய ஒரு இதா வச்சு எழுதாதீங்க அப்படின்ற மாதிரி ஆமா, சொல்லியிருந்தாரு. என் களம் காவலே கதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கேரக்டர் நான் பண்றேன்னு அவர் சொன்னதா சொன்னாங்க. ம். ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இவரு நான் இது பண்றேன், நான் வில்லன் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஆக்டருக்கு பண்ணும்போது எழுதும் போதே வந்துட்டு இந்த ஆக்டருக்குன்னா இவங்க ஃபேன்ஸுக்கு இப்படி ஒரு சாங் வைக்கணும், இவங்க ஃபேன்ஸுக்காக இந்த இடத்துல ஒரு எலிவேஷன் வைக்கணும், ஆமா, இன்னொரு ஒரு எலிவேஷனு 3/4 மணி லோகேஷ் நேரத்துல ஒரு. விக்ரம்ல வந்து அந்த சாங் வைக்கவே இல்லை. இவரு கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து ஏதோ ஒரு டைம் தான் எனக்கு சான்ஸ் கிடைக்குது, பரவாயில்ல ஒரு சாங் வை அப்படின்னு அவரு தான் இன்சிஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் சாங்கா? ஆமா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் எழுதவே இல்லையா அந்த சாங்லாம். அவர் கார்த்திக் சுப்ராஜ் எங்கேங்க தான் வந்து சாங்ஸ் எழுதியிருக்காரு? இல்லைங்க, அவரு அதான் எழுதல. அவரு கதையில வந்து அது இல்லவே இல்லை அந்த ஃபர்ஸ்ட் சாங்கு. கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து ஒன் டைம் சான்ஸ், இதெல்லாம் பெரிய ஆக்டர் கூட நம்ம என்ன அடிக்கடியா பண்ண போறோம், ஒரு சாங் வை அப்படின்னு அவரு தான் இன்சிஸ்ட் பண்ணதா சொன்னாரு அவரு இன்டர்வியூல. எல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு பட் அவரு தான் சொல்றாரு. சுகுமார் ப்ரோ பாத்தீங்களா, இங்க உட்காந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே வாத்தி கம்மிங் வச்சுட்டாரு அப்படி பார்த்தா. வாதிக்கு அதுல வந்து ஃபுல்லாவே வந்து அவரு விட்டு கொடுத்துட்டாரு ப்ரோ. அதான் சொன்னாரு 50-50. அதான் கமல்னா கூட இவங்க வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்லாம் யோசிக்காம அவங்களா எடுத்துக்கிறாங்க. பட் விஜய் அஜித்னு வரும்போது ஃபுல் காம்ப்ரமைஸ்ல இறங்கிடுறாங்க அவங்களாவே. இப்ப அடுத்த அல்லு அர்ஜுன் படம் பண்றாரு, அது என்னன்னு தெரியல. அதெல்லாம் கண்டிப்பா கமர்ஷியல் கொஞ்சம் எழுதிடுவாரு ப்ரோ. எல்லாம் அல்லு ஒரிஜினே ஒத்துக்க மாட்டாரு. அவங்க எல்லாம் வந்து ஃபேன்ஸை ரொம்ப இது பண்றவங்க. அவங்க கண்ணா பின்னான்னு படம் நடிக்கவே மாட்டாங்க. அவர் என்ன படம் பண்றாரு? அல்லு அர்ஜுன் கூட தானே பண்றாரு. ஆமா, நெக்ஸ்ட் அல்லு அர்ஜுன். ஓகே ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது இப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பரணி சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு. கரெக்டா 8:30க்கு வரேன்னு அவரு 9:30க்கு வந்திருக்கிறாரு. கேளுங்க.
சுகுமா ப்ரோ சொல்லு பரணி. என்னமோ ஸ்பேஸ் ஸ்டார்டிங்லயே வந்துருவேன் நீங்க இல்ல 2 நாள் பரணி, முன்னாடி. நான் வந்தேன் பரணி, அதுக்குள்ள ஆ. வேற ஒரு ஒர்க் ஹெவியா வந்துடுச்சு, பேக் டு பேக் செமையா ஸ்ட்ரக் ஆயிட்டு, இப்ப எப்படி இருந்தாலும் பரணி கூப்பிட்டானே நம்ம போயே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுல பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். இப்படி பேசிதானே எல்லாத்தையும் இது பண்ணிடுறாரு பிரகாஷ்ண்ணா. இப்படி பேசி இல்ல ஒண்ணும் பேசிதான் இல்ல ஒருத்தனை இல்ல இல்ல நல்ல வேலை ஸ்டார்டிங்லயே வந்தேன், நீங்க ஸ்பீக்கர் இது கொடுக்கல, நான் கொடுத்தேன்னு சொல்லாம போனாரு, சந்தோஷப்படுறேன். இல்ல இப்படி பேசி பேசிதான் இவர் எது சொன்னாலும் ஒருத்தன் நம்புறதுக்குன்னே இருக்கான். டேய் நாளைல பரணி இருந்து உண்மையா பரணி, நான் வந்து எப்படி சொல்றது, எனக்கு சங்கடமா போயிடும்ல. அப்புறம் நீ உன்கிட்ட சொல்லி அப்புறம் அது வராம, அது வந்து நான் பர்மிஷன் போட்டு தான் வந்தேன் இப்ப கூட. இல்ல அப்படிலாம் ஒன்றும் வேணாம், ஃப்ரீயா விடுங்க, நீ போய் ஒர்க் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல பரணி, இல்ல பரணி, நான் ஒண்ணு சொல்லிட்டா அது செய்யணும். அது இல்ல செய்யலைன்னா வந்து அது சொல்லக்கூடாது, புரியுதா? இல்ல நான் ஒர்க்கு தான் முக்கியம் எப்பயுமே. நான் ஒர்க் இருந்தா கூட ஸ்பேஸ விட்டுட்டு போயிடுவேன்ல, அந்த மாதிரி ஒர்க்கு தான் முக்கியம். இல்ல அது தப்பு பரணி, அது தப்பு. இதுவும் ஒர்க் தான் எனக்கு. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒர்க்கு இல்லைன்னு நினைக்கிறேன், முடிச்சிருப்பாரு அவரு. பரணி இல்ல பரணி, இதுவும் ஒர்க் தான். சரி. ஐயோ என்னமோ சொல்லு பரணி. கேட்கணுச்சு. இவ்வளவு நேரம் கருப்பை பத்தி ஏதாவது பேசிட்டு இருக்கேன். ப்ரோ சூர்யா 47 ஷூட் போயிங்குதா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, ஏதாவது சொல்லுங்க. ஹலோ சுகுமார் ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. கேக்குதா ப்ரோ? ஷூட் போயிங்குதான் கேட்கணும் ப்ரோ. 47 சூர்யா 47 போயிட்டு தான் இருக்கு. ஓகே, அதான் கேட்டேன் ப்ரோ. சூர்யா அவரும் இருக்கா இல்ல அவரு பிரேக்கா? இல்ல இருக்காரு. ஓகே ப்ரோ. கருப்பு அப்டேட் என்ன சொல்லுங்க ப்ரோ. கருப்பு அப்டேட் இல்ல ப்ரோ இப்போதைக்கு. அடுத்த மாசம் கன்ஃபார்ம் இருக்குமா ப்ரோ? அதுதான் தெரியல உண்மையிலே. சுகுமார் ப்ரோ, தனஜெயர் மாதிரியாச்சும் அட்லீஸ்ட் கங்குவா பொறுத்தவரைன்னு பாத்தீங்கன்னா, கருப்பை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள்ல ரொம்ப டீப்பா நோட் பண்றாங்க. இப்படி ஏதாவது வந்ததுக்கு ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. இருந்தா கண்டிப்பா சொல்லலாம். இல்லன்னும் போது நம்ம வந்து அதை பத்தி பெருசா பேச முடியாது. பேசினாலுமே வந்துட்டு யூஸ் இல்ல. மாசம் நம்மளும் வந்துட்டு கருப்பு வந்து இதாச்சு, கருப்பு எப்படி ஆச்சுன்னு பேசதான் முடியும். அதுக்கான இதுவும் நடக்கணும்ல, ப்ராக்ரஸ் நடக்கணும்ல, நடக்கல. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து பிரகாஷ் ப்ரோ கங்குவாக்கு எவ்வளவு பில்டப் கொடுத்தாரு முதல் 6 மாசம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி. இல்ல இப்ப கருப்புல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனை முடிஞ்சாதான் படம் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்றது, பிசினஸ் ஒரு ப்ரோ 2 வருஷமா ப்ரோ முடியாம அந்த பிரச்சனை. பிசினஸ் வந்து ஒரு மேஜர் பார்ட்டா பிளே பண்ணும்ல. எந்த ஒரு இதுவா இருந்தாலுமே பிசினஸ்ன்றது வந்து முக்கியம் இல்ல. கரெக்ட் தானே நான் சொல்றது? அதுக்கப்புறம் அந்த மார்ஷல் அவங்களாம் அதெல்லாம் வித்துட்டாங்க ப்ரோ. கருப்பு மட்டும் என்ன அப்படியே வச்சுன்னு ஃபேன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இல்ல ப்ரோ, நான் இப்ப என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தான் அடுத்த லைன் அப் இருக்குல்ல. இப்போ ஒரு சில ப்ராஜெக்ட் அடுத்த லைன் அப் இருக்கு. இவரு அப்டேட் என்ன விட்டாதான் அவங்க கூட இதால அதுவும் டிலே ஆகினே போதில்ல ப்ரோ. 46 உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப எல்லா ஹீரோக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு சில படங்கள் எடுத்துட்டு வராம 3 படம் ப்ரோ, 3 படம் வச்சுக்கின்னு ஒரு எந்த அப்டேட் இல்லாத இதுன்னா அது எங்க ஃபேன்ஸ் தான் ப்ரோ. இந்த வாட்டி 3 படம் லைன் அப்ல இருக்கு, ஒரு அப்டேட் கூட எந்த வரல ப்ரோ. உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்ட் தான். இன்னும் நீங்க சொல்றது வந்துட்டு உங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். ஆனா அவங்க இடத்துல இருந்தும் நீங்க கொஞ்சம் பார்க்கணும்ல. இத்தனை வருஷமா கொடுத்துன்னு இருந்தாங்கல்ல படத்தை.
அவங்க சைடுல மேக்சிமம் அவரோட சைட்ல இருந்து எஃபர்ட் போட்டு ரெகுலரான பீரியட்லலாம் நிறைய படம் கொடுத்துருக்காரு. நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் விட நிறைய கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு இந்த ஃபேஸ் வந்து இந்த ஃபேஸுமே கடந்து வருவாங்க. அது கடந்து வந்து நிறைய திரும்பியும் அந்த இதுதான் ஜஸ்ட் அந்த ஒரு பாத் அது பிரேக் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளவுதான். இப்ப அது அவர் மேலயும் தப்பு இல்லைல்ல. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேல தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அது நம்ம வந்து அவங்க வந்து படத்தை எடுத்து வச்சுட்டு சும்மா அவங்க வச்சுட்டு அவங்க பார்க்கறதுக்கு எடுத்தாங்க. எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் எடுத்தாங்க. அதுல ப்ராஃபிட் பார்க்கணும். எல்லாருமே படம் எடுக்கிறது எதுக்கு? ஒரு பிசினஸ் பண்றதுக்கு தான். அந்த பிசினஸ் பண்ணி நல்லா காசு பார்க்க தான். அதுல வந்து அவங்களுக்கு ஏதோ சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் வந்து அவங்க சரி பண்ணா மட்டும் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு இதுல இருக்காங்க. அது அவங்க நினைச்சதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அவ்வளவுதான். சரி, இது இது கிடக்கட்டும். ஒரு பக்கம் வரட்டும். 46 நியூ இயருக்கும் வரல அப்டேட்டு, பொங்கலுக்கும் வரல, சம்மர் ரிலீஸ்ன்னு சொல்றாங்க. மாவீரன் கேக்குதா? ப்ரோ எனக்கு இந்த டவுட் எப்பத்துல இருங்க ப்ரோ. இது மட்டும் கேட்டு, இப்போ சூர்யா 41 43 அது வந்து டிராப் ஆயிடுச்சு. ஆனா அந்த நம்பர் எப்படி கண்டினியூ ஆகிங்குது ப்ரோ? அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. அது 2 கேப் நடுவுல இருக்கு. இப்ப ரஜினி படத்துக்கு இப்ப டிராப் ஆயிடுச்சு சுந்தர் சி, அதுக்கப்புறம் இப்போ சிபி சக்கரவர்த்தி, அதுவும் அதே நம்பர்ல கரெக்டா விட்டாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அது ஏன் அவங்க இப்ப அதே நம்பர்ல எஸ்டிஆர் விட்டாங்கன்னா, ராஜ்கமல் எஸ்டிஆர் சேம் ராஜ்கமல் அதே ப்ராஜெக்ட். அதே இப்போ எஸ்டிஆர் 46 இப்போ 9 ஏதோ இப்போ சிம்பு அதுவும் அந்த மாதிரி தான் டிராப் ஆயிடுச்சு. இப்போ ஹம், இப்போ வெற்றிமாறன் கூட அதே 49 தானே நம்பர் போட்டாங்க. அவங்க மாத்தல. போன வாரம் எஸ்கேக்கு வந்து 2 கேமியோ வச்சு தள்ளுபடி பண்ண மாதிரி சூர்யா நிறைய கேமியோ பண்ணியிருக்காரு. நம்மளும் தள்ளுபடி பண்ணிடுவோம். ப்ரோ இது எனக்கு எப்பக்குள்ள தோணினா, எப்படி இது நம்பர் 2 நம்பர் கேப் இருந்துன்னே இருக்கு, எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு தோணுது ப்ரோ எனக்கு. எல்லாம் அவள் தானே இதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் வர படம் 49 50 அப்படிதான் போகுமா? என்ன ப்ரோ எல்லாம் பேசுங்க, எதுவுமே பேச மாட்டாங்க யாரும். இல்ல ப்ரோ, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ ஏதோ ஒர்க்ல இருக்காரு போல, பிஸியா இருக்காரு போல. நீங்க வந்தாலே ஓவரா புலம்புறீங்களா ரோலெக்ஸ் ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ அதுதான் சில். என்ன ப்ரோ பண்றது? அந்த நிலைமைக்கு எங்களை எத்தனை வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் யோசிக்காதீங்க, சில் பண்ணுங்க. அவங்க சிம்பிளா ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? சொல்லுங்க ப்ரோ. சில் பண்ணுங்க. ரொம்ப கூலா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. எவ்வளவு நல்ல படம் நடிச்சிருக்காரு. போயிட்டு அந்த படங்கள்லாம் திரும்பி பாருங்க. இல்ல திரும்பி போய் அந்த படத்தை பாருங்க, வைப் பண்ணுங்க, ரீவிசிட் பண்ணுங்க, ரீவாட்ச். நிறைய ஏகப்பட்ட படம் இருக்கு. நான் எடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், எனக்கு வந்து அப்பப்போ இப்ப சூர்யா படமுமே வந்து எனக்கு நிறைய படம் வருது, ரீவாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப சூரிய ரிப்போர்ட்டர் வந்து திடீர்னு இப்போ 4 நாள் முன்னாடி சூரிய ரிப்போர்ட்டர் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு போன வாரம் வாரணமாயிரம் பார்த்தேன். திரும்பி வந்துட்டு அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து அயன் பார்த்தேன். அந்த மாதிரி எதனா ஒரு படத்தை வந்து அப்படியே ரீவாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நந்தா பார்த்தேன். அதை எதனா ஒண்ணு பண்ணோம்ல, நம்மளுக்கு வந்து ஒரு இதுவாகுதுல, நம்ம அந்த ஒரு இந்த மாதிரி நீங்க சோர்வு அடைய கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு இதுவா தெரியும். பட் ஆனா வந்துட்டு வேற இந்த டைம்ல நம்ம வேற என்ன பண்றது? அதையே நினைச்சு நீங்க வந்துட்டு அட போடா அப்படின்னு வெறுத்துடக்கூடாது. வெறுத்து இதுவாயிட கூடாது இல்ல. அட என்னடா இது, நம்மளுக்கு மட்டும் எதுவும் வரலையே அப்படின்னு. ஆனா நீங்க வந்து இப்ப எல்லாமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, அந்த மாதிரி நீங்களும் உங்க ரீவாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
உங்க ஆள்லாம் வந்துட்டு ஷூட்டிங்லாம் கரெக்டா போயிடுறாரு. அவர் வேலையை அவர் கரெக்டா முடிக்கிறாருல்ல. அவர் மேல தப்பு இல்லல்ல. ஆனா நீங்க அதை வந்து அதை அவரு நினைச்சு பெருமை அதான் ப்ரோ அவர் மேல தப்பு, அதுதான் கூட சொல்றேன். அதை ப்ரொடக்ஷன் நினைச்சு மேல தான் பெருமை தப்பு. அதை நினைச்சு நீங்க பெருமைப்படுங்க ப்ரோ. எனக்கு நிறைய பேர் ஷூட்டே போக மாட்டாங்க, படம் கரெக்டா நடிச்சு கொடுக்க மாட்டாங்க, பேச மட்டும் செய்யறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பண்றது சொல்லுங்க பாருங்க. அவங்களுக்கு ஃபேனா இருக்கிற நிலைமை எல்லாம் யோசிச்சு பாருங்க. அதனால நீங்க ஜாலியா இருங்க. அவரு உங்க ஆள் மேல தப்பு இல்லை, அவ்வளவுதான். அவர் எப்போ வந்தாலுமே நல்ல ஒரு படத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சுக்கங்க. அவர் மேல எந்த இதுக்குமே இப்போ ஃபிளாப் ஆடுறதுக்கும் கூட வந்து அவர் மேல பெருசா வந்து ரீசனே இருக்காது. பாத்தீங்கன்னா தெரியும். அவரோட எஃபர்ட் அவரு 100% போட்டிருப்பாரு. அவராலதான் அது ஆச்சு அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆள் அவரு சூர்யா. நீங்களாம் வந்து பெருமையா சொல்லலாம் சூர்யா ஃபேனுன்னு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். என்ன ப்ரோ எதுக்கு ஸ்மைல் போட்டீங்க? இல்ல ப்ரோ, நான் சொல்றேன் இப்ப இந்த இவரு கான்ட்ரவர்சினா இல்ல இப்ப மாவீரன் சூர்யா ப்ரோ. இது வரையும் நீங்க யோசிங்க, எத்தனையோ ஆக்டர் இருக்காங்க. மோட்டிவேஷன் கொடுத்துருக்கீங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இந்த ஆக்டர்லாம் கான்ட்ரவர்சியில நிறைய அவங்க மாட்டுவாங்க. இவர் எதனா மாட்டிருக்காரா, இல்ல எதனா ப்ரொடியூசருக்கு காசு தரணும், இல்ல இந்த இவருக்கு இது பண்ணணும், அட்வான்ஸ் வாங்கிட்டு திருப்பி தரல, அந்த மாதிரி எதனா ஆயிருக்கா சொல்லுங்க பாக்கலாம். எதுவும் ஆனது இல்லைல்ல. அப்ப நீங்க வந்து உண்மையிலே பெருமை பண்ணணும் ப்ரோ. இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோ நம்மளுக்கு அவரை நம்ம ஃபேன், அவரை நம்ம ஃபாலோ பண்றோம், அவருக்கு நம்ம ஒரு ஃபேனா இருக்கும் அப்படின்னும் போது நீங்க சந்தோஷப்படுங்க, அவ்வளவுதான். நீங்க திரும்பி கேட்டீங்கன்னா மோட்டிவேஷன் அதிகமாயிட்டே போவோம். அடுத்த டாபிக் போங்க. மாத்துங்க ப்ரோ, நீங்க தான் மாத்தணும். பரணி இல்ல ஜனநாயகன் பேசாம அன்னைக்கே வந்து ரிவைசிங் கமிட்டி போயிருந்தாங்கன்னா சரி, 2 வாரத்துல சர்டிபிகேட் கிடைச்சிருக்கும். நான் சொல்றது கொஞ்சம் யோசி பரணி. இப்படி யோசிய, எப்படின்னா நீங்க ரிவைசிங் கமிட்டி கூட யார் பண்ணுவா? ரிவைசிங் கமிட்டின்றது யார் முதல்ல சொல்லு. ரிவைசிங் கமிட்டி இங்க இருந்து நார்த்துக்கு தானே போகும். நார்த்துக்கு தானே போகும். அதுதான். அவங்களும் யாரு? அவங்களும் யாருன்னா புரியல. அவங்களும் இல்ல பரணி. இப்ப வித்ட்ரா பண்ணிட்டு ரிவைசிங் கமிட்டி தானே போறாங்க. அப்புறம் என்ன? இல்ல பரணி, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? ரிவைசிங் கமிட்டினா என்ன அது சொல்லு. இருங்கண்ணா, ரிவைசிங் கமிட்டி ஒரு 15-16 பேர் கொண்ட குழு ப்ரோ. ரேண்டமா செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது டான் படத்துக்கு 5 out of 5 கொடுத்தவங்க, இந்த மாதிரி ரேண்டமா ஒரு 15 பேர். அவங்களுக்கும் சென்சாருக்கு சம்பந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சென்சார் போர்டுல இன்வால்வ் ஆகுறவங்க, சென்சார் போர்டுல இருக்கிறவங்க தான் இன்வால்வ் ஆவாங்களா திரும்பி ரிவைசிங் கமிட்டில? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. அதுவும் கைண்ட் ஆஃப் இல்ல நான் சொல்றேன், அதுவும் கைண்ட் ஆஃப் சென்சார் தான். கைண்ட் ஆஃப் இல்ல, அதுவுமே சென்சார் இன்வால்வ்மெண்ட் இருக்கும் தான். இப்போ ஒண்ணு இல்ல, அந்த டீம் ரெடி பண்றது மூவி டீம் தானே ரெடி பண்ணுவாங்க. இல்ல அது நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட ஒன்னு சிம்பிளா ஒரு எத்தனை பேர் காலேஜ் மாவீரன் நீங்க காலேஜ் முடிச்சு வேலைக்கு போறன்றனால உங்களுக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் காலேஜ் முடிச்சீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் காலேஜ் படிக்கிறீங்கன்னு தெரியல. இந்த ரீ எவாலுவேஷன் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, ஒரு கான்செப்ட் தெரியுமா? அது அப்ளை பண்ணி அது அப்ளை பண்ணி எத்தனை பேர் சக்சஸ் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் ஒரு கான்செப்ட். இது வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றது, நம்ம ஒரு ஸ்டாஃப் கிட்ட சண்டை போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டாஃபுக்கு நம்மளுக்கு ஆகவே ஆகாது. நீ ரீஎவாலுவேஷன் போட்டாலுமே அதே ஸ்டாஃப் கிட்ட தான் போய் நிற்கும் பேப்பரு. நம்ம பாஸ் ஆயிடுவோம், நமக்கு நம்பிக்கை வருமா? அந்த மாதிரி தான் எதுவுமே கேரண்டி கிடையாது. ரிவைசிங் கமிட்டி போனாலுமே அவங்களுமே 1008 கட்டு சொல்லுவாங்க. ஏதாவது இப்ப 30 கட்டு இருக்கா, நீ 50 கட்டா பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்குமே டீம் ஒத்துக்கிற மாதிரி ஆகணும். ஒரு இது வைப்பாங்க, ஒரு பயங்கரமான டிமாண்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் ஏன் வந்து டீம் கேவிஎன் வந்து ரிவைசிங் கமிட்டி ஃபர்ஸ்டே போகாம ஏன் வந்து கோர்ட்டை தேடி போனாங்கன்னா ரீசன் இதுதான்.
இவ்வளவு கட்டு இருக்கு. இன்னும் வந்து ரிவைசிங் கமிட்டி போனா இன்னும் நிறைய கட்டு பண்ணி படத்தோட இதுவே மாறிடும்ன்றதுனால தான் கோர்ட்டுக்கே போனாங்க ஃபர்ஸ்ட். இதுதான் ஆக்சுவல் ட்ரூத். திரும்பி ரிவைசிங் போச்சுன்னா அது இன்னும் நிறைய கட் சொல்லுவாங்க. அது படத்தோட டீம் அதை அக்செப்ட் பண்ணி இல்ல ஓகே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு வந்தா மட்டும்தான் படம் வந்துட்டு as soon as possible ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா அதுவுமே டிலே ஆகும். இல்ல ப்ரோ, இன்னொன்னு வந்து அவங்க கோர்ட்டு போன டைம் பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு வந்து 4 நாள் தான் இருந்துச்சு. அவங்க சொன்னது வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போனா வந்து கொடுத்துருவாங்கன்னு இல்ல. அப்ப வந்து இதுல ஆர்மியோட எம்பளம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி எங்களுக்கு நாலேஜ் கிடையாது. ஸோ அவங்க ஒருத்தர் வந்து பார்க்கணும்போது அவங்க வந்து அவங்க அரேஞ்ச் பண்றதுக்கு மினிமம் 4 வீக்ஸ் ஆகுன்ட்டாங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எப்படிங்க கோர்ட்டுக்கு போவாங்க படத்தை 9ஆம் தேதி ரிலீஸ் வச்சுட்டு. ஸோ அதனாலதான் கோர்ட்டுக்கு போய் இவ்வளவு நாளா அலைஞ்சிட்டு இருந்தாங்க. சரி இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் வராதுன்னு தெரிஞ்சிச்சு. எப்படி இருந்தாலும் 2-3 மாசத்துக்கு இடத்துல தானே கிடக்க போகுது. சரி ரிவைசிங் கமிட்டி போட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலான்ட்டு அவங்க அங்க போயிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப வித்ரா பண்ணிட்டாங்களா? கன்ஃபார்மா வந்துருச்சா நியூஸ்? வித்ரா அப்படிதான் சொன்னாங்க. பரணி ப்ரோ ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்றேன். நீங்க அமரன் படம் இருக்குல்ல, அதுக்கு நீங்க போய் எப்படி இது பண்ணாங்க, நீங்க ஷாம் தான் என்ன சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு தான் நானும் போய் பார்த்தேன். அவங்க போய் அந்த படத்துக்கு எப்படி சென்சார் வாங்கணும்னு கேட்டு பாருங்க. அதுக்கு ஒரு ஆர்மி ஜெனரலை ஃபர்ஸ்ட் காமிச்சு எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் தான் சென்சாரே வாங்குறாங்க. ஸோ இவங்க அந்த ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணும், அதுக்கே 4 வீக்ஸ் டைம் வேணும்னு கேக்குறாங்க. சரி ஓகே, இப்ப கூட டைம் கேட்பாங்க தான். இப்ப ரிவைசிங் கமிட்டிக்கு ஆமா போனா கூட அதான் அது எப்படியோ அது இப்ப என்னன்னா 4 வாரம் 4 மாசமே எடுத்துக்கன்னு விட்டுட்டாங்க. சரி ஓகே, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிட்டு இந்த படம் வந்தா அந்த இம்பாக்ட் இருக்குமா? எனக்கு புரியல. அது எப்பவும் போல இது வர படம் தானே, அது என்ன இம்பாக்ட் சொல்றீங்க? நான் எப்படி சொல்றது, உனக்கு புரிதல் உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். இப்போ எலெக்ஷன் முன்னாடி இந்த படம் வரணும் அப்படின்னு தான் அவங்க முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண டேட்ல இருந்து தாண்டி பொங்கலுக்கு வந்தாங்க. ஓகேவா? இதுல நிறைய பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் நிறைய இருக்கு, நிறையவே இருக்கு. அது மேபி நீங்க அதுல பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிருக்கும் ட்ரெய்லர்ல. கரெக்டா? பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. படத்துலயுமே நிறைய இருக்கு. இந்த பரணி கீழே மதன் ஒருத்தர் சவுந்தர் ஒருத்தர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, அக்செப்ட் பண்ணு, என்னால பண்ண முடியல. பொலிட்டிக்கலா ஓகே. வந்து நிறைய வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு இது இருக்கு, டயலாக்ஸ் இருக்கு. இப்ப இது வந்து படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இம்பாக்ட் அந்த டைம்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு எனக்கு என்ன பொறுத்த என் சைட்ல கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். நான் சும்மா இப்ப நீங்க அவங்க வந்து பேசிக்கா வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபாதர் டாட்டர் அந்த ஒரு ஸ்டோரி தான். அதுக்குள்ள பொலிட்டிக்கல் இருக்கு. பட் ஜென்ரலா ஆடியன்ஸ் பார்க்கறவங்களுக்கு வந்து அது இருந்தாவே ஓகே, அது போதும்ல. உங்களுக்கு நான் சொல்றது புரியல. இப்ப இருக்கிற இம்பாக்ட் அப்ப இருக்கிற இந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்ல வரேன். கம்மியா இருக்கும். விஜய் படத்துக்குன்னு ஒரு இது எப்பவுமே இருக்கும், ஓப்பனிங் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனா இப்போ வந்ததுன்னா அதுக்கான இதுவே மாறும்ல. அதுக்கான இம்பாக்ட் ரொம்ப ஹையா இருக்கும், அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்து மூலமா வந்து இப்போ உதாரணத்துக்கு சர்க்கார்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாருல, இது பண்ணுங்க அது நல்ல ரெஜிஸ்டர் ஆச்சுல. எலெக்ஷனுக்கு முன்னாடி இது வரணும்ன்றதுனால தான் நிறைய விஷயங்கள் இதுல ஆட் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, எலெக்ஷன்ல வந்துட்டு கண்டெஸ்ட் பண்றாரு அப்படின்னும் போது இன்னும் நிறையவே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும்போது அதுக்கான நோக்கம் வந்து குறையுதுலன்ற. யாருன்னா பேசுறீங்களா? நான் உன்னதான்ப்பா கேட்டேன். எனக்கு இப்பதான் மைக்கை ஆன் பண்ண முடிஞ்சு, பேச முடியல. நான் உன்னதான் கேட்டேன். நான் பொலிட்டிக்கலா எலெக்ஷன் இன்னொன்னு அதான் பொலிட்டிக்கலா இப்ப இன்னொன்னு எலெக்ஷனை பேஸ் பண்ணி இன்னொன்னு வச்ச டைலாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியலனா. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வச்சிருப்பாங்களான்னு தெரியல. வச்சிருக்காங்க இருக்கு படத்துல, அந்த அளவுக்கு இருக்கு. ஓகேவா? இன்னொன்னு
இது வந்து இன்னொரு ஒரு கான்வர்சேஷனா போகும்போது இன்னைக்கு ஒரு சும்மா ஒரு கேங் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களே சினிமாவில் தான் இருக்காங்க. பேசும்போது வந்தது. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படம் வந்தது அப்படின்னா, அந்த டைம்ல விஜய் வந்து ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா, இதுக்கான இது வந்து வேற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த டைம்ல விஜய் வந்துட்டு ஜெயிக்கல, ஏன்னா எலெக்ஷன் பீப்புளோட இது மக்களோட கருத்து, அது வந்து மக்களோட இது எப்படி வேணா நடக்கலாம், எப்படியும் போலாம் அப்படியும் போலாம். அது நம்மளால இப்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியும், யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிக்க முடியாதுன்னு. ஸோ ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அந்த சினியால பேசும்போது, அப்போ வந்து அது அந்த டைலாக்ஸ்லாம் எப்படி இம்பாக்டா இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு சைட்லயுமே வந்து சும்மா பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசும்போது வந்து அது ஒரு ஒரு சில பாயிண்ட், அப்ப இந்த படம் வந்து மார்ச் வந்தா நல்லா இருக்கும், இந்த படம் வந்து பிப்ரவரி எண்ட்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. நீங்க சொல்றீங்கல்ல, நான் ஒண்ணே ஒண்ணுதான். அந்த படம் இப்ப எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி வேற எல்லாமே படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வருது. ஓகேங்களா? இப்ப மேக்ஸிமம் அதுதான் மேக்ஸிமம் இல்ல இப்பவே நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மே இல்ல ஜூன்ல தான் வரும். நானே ஜூன் 18 நான் எக்ஸ்பெக்ட் பண்ற பிறந்த நாள் ரிலீஸா வரட்டும்ட்டு கடைசி படம் அது அப்படியே வரட்டும்ட்டு. இப்ப அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாம் பேசுவார்ல, அவரு பேசுறதும் படத்துலயும் அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, எதுவுமே மாற போறது இல்லை. பட் அதுல ஒண்ணு பேசிட்டு இதுல ஒண்ணு மாத்தி பேசினாருன்னா மட்டும்தான் ஃபயர் ஆகுமே தவிர, மற்றபடி அதுல என்ன சொன்னாலும் இதுல இருக்கும்போது அந்த இம்பாக்ட் அப்படியே தான் இருக்கும். நம்ம படத்துலயும் ஸ்ட்ரைட்லயும் ஒண்ணு பேசுறது மாத்தி பேசினா மட்டும்தான் அது இம்பாக்ட் மாறும். என்ன ஒரு 500 ரூபா மிஸ் ஆகுது ஆளுக்கு அந்த மாதிரி. உங்க மச்சான் வேற இருக்கான் கூட, அவனுக்கு சேர்த்து அந்த 1000 ரூபா மிச்சா ஓகே தான். அபினாஷ் அவனு வந்து அவனுக்கு இல்ல அபினாஷ் ப்ரோ ஏதாவது பேசுறேன்னா இங்க பேசுறதுன்னு மைக் ஆன் பண்ணிட்டு பேசுனேன். நான் தான் மீட் பண்ணேன். இல்ல நான் சொல்றது உனக்கு ஃபுல்லா புரியலன்னு நினைக்கிறேன் அஜித். ஆனா பிரகாஷ் ப்ரோ புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னாங்க அவருக்கு வந்து ஒரு புரிதல், மேபி நான் சொல்ற வருது அவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்ல இது கேட்கறாரா இல்லையான்னு கூட தெரியல, சொல்ல மாட்டாரு, ஆன்சர் பண்ண மாட்டாரு, சைலண்ட் ஆயிடுறாரு ஆளு. பிரகாஷ் ப்ரோ எதனா வாயத்துன்னு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒன்றும் இல்லை, இப்போ மக்கள் கையில தீர்ப்பு இருக்கு, மக்கள் பார்த்துப்பாங்க, இந்த மாதிரி டைலாக்லாம் வர்றப்ப எப்படியும் அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் வருது அப்படின்னா அப்போ அது சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதுதானே சொல்ல வரீங்க? அது சொல்ல வரேன் நான். ஓகே மாவீரா, நீ எங்க இருந்து வந்தன்னு தெரியல மாவீரா, ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்து பல்தானே அதை பேசிட்டாரு ப்ரோ வேற ஸ்பேஸ்ல. அவர் இப்போ அவர் முடிக்கிறாரு. அதுதான் சொல்றேன், இதுதான் நான் கேட்கறேன். இது இப்போ மக்கள் வந்து யாரை எடுக்கணும் தேர்ந்தெடுக்கணும் தெரியும், மக்கள் வந்துட்டு யாரை இது பண்ணணும்னு தெரியும், மக்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எதனா இருந்துட்டு அன்னைக்கு மக்கள் வேற யாருன்னா தேர்ந்தெடுத்து அது வந்து வேற மாதிரி வந்துடுச்சுன்னா அது வேற மாதிரி போயிடாதான்னு கேக்குறேன். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவங்களே கட் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு டைலாக் ஆஃப்டர் ரிலீஸ் வரப்போகுதுன்னு. கேக்குதா? ப்ரோ எஸ்டர் அப்டேட் இருக்கா ப்ரோ? நிறைய இருக்கு. ஓகே ப்ரோ. எப்போ ப்ரோ திருப்பி பார்க்கலாம்? என்னது பர்த்டேக்கு அப்டேட் எப்போ ப்ரோ? நாளைக்கு எப்போ ப்ரோ? இருக்கு நிறைய வரும் அப்டேட் வந்து நிறைய இருக்கு. எஸ்டிஆருக்கு அப்டேட் இருக்கா பஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். பர்த்டேக்கு வரும்ல ப்ரோ? கண்டிப்பா வரும் ப்ரோ, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வரும் ப்ரோ. தனுஷ் ப்ரோ யார் கேட்டது தனுஷ்னு? அவரே தான். தனுஷ் படம் வரும் ப்ரோ, அப்டேட் வராது. அப்படி சொல்லக்கூடாது. தனுஷுக்கு வர்ற படங்களுக்கு அப்டேட் வரும், சிந்துக்கு வந்து அப்டேட் வரும் அப்படி சொல்லுங்க ப்ரோ. மணிகண்டன் அப்டேட் இருக்கா ப்ரோ? படம் வந்து ஒரு வருஷம் ஆச்சு குடும்பஸ்தனுக்கு அப்புறம்.
அவரு 4-5 நடிச்சிட்டு இருக்கிறாருல்ல சுகுமார் ப்ரோ. அப்டேட்டே உங்களுக்கு ஏதோ வரல ஒன்று ப்ரோ. சொன்னாரு ஒர்க் ஆக போகுது. மீசையில சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அவரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் வந்து ஒரு படம் ஷூட்டும் முடிஞ்சிருச்சு. அநேகமா சரிங்க. சம்மர்ல எதனா ஒரு படம் வந்து வர வாய்ப்பு இருக்கு இப்போ. சரிங்க ஓகே. ஓகே. இன்னும் ரொம்ப அமைதியா போகுது. இல்ல டாபிக்லாம் இன்ட்ரெஸ்டான டாபிக் தான். ஆனா எல்லாரும் ஏன் அமைதியா இருக்காங்கன்னு தான் புரியல. எல்லாரும் ஒவ்வொரு காரணத்துக்காக அமைதியா இருக்கிறாங்க. சரி நடக்கட்டும். சரி, நான் இல்லாத கேப்ல அந்த ஹாட்ஸ்பாட் 2 பத்தி ஏதாவது சொன்னாங்களா? என்ன பிரச்சனை அது? நீங்க ஏதாவது பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல அதுதான் கேட்டேன். சுகுமார ப்ரோ தான் அதை பத்தி சொல்லணும். சுகுமார ப்ரோ தான் அத ஒப்பீனியன் சொல்லணும். மத்த எல்லாருமே கேட்கறேன். இந்த கமெண்ட்ஸ்ல உள்ளவங்க சொல்லுங்க. ஒப்பீனியன் நான் சொல்றேன். டிக்ஷனரியில் உள்ளவங்களும். இல்ல ஒப்பீனியன் என்னன்னு கேளுங்க. இப்ப நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அதை பத்தி பேச. கேளுங்க. நேத்து கூட அது ஸ்பேஸ்ல நான் ஜாயின் பண்ணேன். ஹாட்ஸ்பாட் அது நேத்து ஓடிடி பரபரன்னு இருக்கும். அதுதான் நேத்து கூட அது ஏதோ ஸ்பேஸ் டைரக்டர் வந்திருந்தார் போல. அப்ப யாரோ வந்து அது அவர்கிட்ட ஏதோ நிறைய கொஸ்டின் எதிர்த்து ஒருத்தர் பேசினாங்க. அதுவும் கேட்டேன். இன்னைக்குமே வந்து அவர் வந்து சக்சஸ் மீட்ல ஒரு சில விஷயங்கள் பேசினாரு. அதுவும் கேட்டேன். எதனா கேக்குறது என்ன கேளுங்க, அப்படி பேசுவோம். இன்னும் டைம் இருக்குல்ல. அதான் சுகுமார் ப்ரோ உங்கள்ட்ட நான் கேட்கறேன். பிரகாஷ் ப்ரோ, அந்த ஆடை செகண்ட் ஸ்டோரி டாபிக் அது நீங்க என்ன பிரகாஷ் ப்ரோ, அது தப்புன்னு நினைக்கிறீங்களா கரெக்ட் இல்ல நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல செகண்ட் ஸ்டோரியை பத்தி தான் உங்கள்ட்ட கேட்கறேன். செகண்ட் ஸ்டோரி ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறத பத்தி ஒப்பீனியன் சொல்றாங்கல்ல. தம்பி ராமையா அவங்க பொண்ணு இந்த 2 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை அவங்க சொல்ற டைலாக்ஸ் மாநாடு வரும்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்பீக்கர் உள்ளவங்களும் சொல்லலாம், கமெண்ட்ல மற்றபடி ரிசல்ட் உள்ளவங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சுகுமார் குரூப் வந்து ஆரம்பிக்கிறேன், அப்புறம் மாவீரன் அவர் நீங்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் போவோம் நம்ம. சுகுமார் ப்ரோ ஆரம்பிங்க. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. நானே சொல்றேன். கேக்குதா? கேக்குது தைரியமா சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு அந்த படத்துல டைரக்டர் சொன்னது வந்து நான் ஒத்து போறேன். எனக்கு வந்து அது கரெக்டா தான் இருக்கு. என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னா, படம் பார்க்காதவங்களுக்கும் வந்து ஒரு லைட்டா புரியுற மாதிரி லைட்டா சிம்பிளா இதுவா சொல்லிக்கலாம். என்னன்னா ஒருத்தவங்க வந்துட்டு இப்போ ஒரு அப்பா ஒரு பொண்ணு கான்செப்ட்னா, இப்போ ஒரு அப்பா நினைக்கிறாரு பொண்ணு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வரும்போது அப்படி சொல்றது அவங்க சுதந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாம நான் சொல்ற மாதிரி அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு கொஞ்ச நேரம் ட்ரெஸ்ஸிங் பண்ணா நல்லா இருக்குமே. ஏன்னா என்னோட ஸ்பேஸ் என் கூட இருக்கிறவங்க என்னோட சர்க்கிள் எல்லாமே அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க. அவங்களால வந்து டக்குன்னு எதுவுமே ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு வந்து அப்பா சொல்றாரு. அப்படின்னும் போது அது வந்து கன்சிடர் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படின்றதுலாம் செகண்டரி சாய்ஸ். பட் ஆனா அந்த இடத்துல வந்துட்டு அந்த டைலாக் வச்சு பேசுறாங்களா, அந்த இப்போ அவங்க சைட்ல என்னோட கருத்து சுதந்திரம், நான் வந்துட்டு எப்படி நான் எங்க இருந்தாலும் நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்குல்ல. எனக்கு அந்த ஒரு சீன் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. அது எப்படி எங்க இருந்தாலும் நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா அதுலயே தம்பி ராமையா வந்து பேசியிருப்பாரு. அப்போ நீ வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு போற, இல்ல ஒரு காலேஜுக்கு போற, இல்ல ஒரு வந்துட்டு ஒரு 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 கோவிலுக்கு போற, இல்ல எந்த இடத்துக்கு போறனாலுமே இதே ட்ரெஸ்ஸிங்ல தான் போவோமா ஸ்கூல்ல யூனிஃபார்ம் அதே அந்த எந்த ட்ரெஸ் போட்டாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? யூனிஃபார்ம்னு ஒன்று எதுக்கு வைக்கிறாங்க? அதே மாதிரி இப்போ நீ வந்து ஒரு லாயர், நீ வந்துட்டு ஒரு வக்கீல் ஆயிட்ட, அங்கேயே நான் வந்து ஆடை சுதந்திரம் நான் வந்துட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் போடுவேன்னு சொல்லிட்டு போனா கோர்ட்ல அலோவ் பண்ணுவாங்களா? அதுக்குன்னு ஒரு இடத்துக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. இடம் பொருள் ஏவல்னு எதுக்கு சொல்றாங்கன்றது வந்து அவர் கரெக்டா சொல்லியிருப்பாரு.
அதனால இந்த ஒரு இடத்துக்கு இப்ப நீ உன் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நான் இப்படி ட்ரெஸ் பண்ண வரேன்னு நீ நினைக்கிறல்ல, அது மாதிரி தான் வந்து என் ஃப்ரெண்ட் இருக்கும்போது வந்து நான் இப்படி ட்ரெஸ் பண்ண வரேன்னு நான் நினைக்கிறேன். இப்ப 2 பேருக்கு ஈக்குவலா தான் வந்து அந்த இடத்துல பேசி முடிச்சிருக்காங்க. இப்ப நீ நினைக்கிறது மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு வந்து ஒரே இடத்துல முடிக்கல, நியூட்ரலா முடிக்கணும் தான் வந்துட்டு இவரும் ஒரு இடத்துல ரிக்வஸ்ட் பண்றாரு. அந்த பொண்ணுமே அவளோட அந்த பொண்ணோட பர்த்டே பார்ட்டியில அவர் வந்துட்டு நல்லா ட்ரெஸ் பண்ண வரணும் அந்த பொண்ணுமே தான் கூட எதிர்பார்த்தாங்க. அதுல ஏமாற்றம் அடையும் போது வந்து அவங்களுக்குமே தான் வந்து அப்செட் ஆகுது, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஒரு நம்ம எப்படி சொல்றது, அது அவங்கவுங்க சுதந்திரம், அவங்கவுங்க அது வந்து செய்ய வேண்டிய இடத்துல செய்யும் போது யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்ப நான் வந்து ஒரு பார்ட்டிக்கு போறேன், ஒரு பப்புக்கு போறேன், அங்க வந்துட்டு நான் வந்துட்டு அங்க சுடிதார் போட்டு தான் ஒரு பொண்ணு வர சொல்லணும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இல்ல நான் பையன் வந்துட்டு இருக்கேன், நான் வந்து இப்படிதான் ட்ரெஸ் போடணும், நான் வந்துட்டு ஃபார்மல் போட்டு தான் அங்க வரணும் அப்படின்னு என்ன யாருன்னா சொல்ல முடியுமா? இது பொண்ணு பையன் கிடையாது, 2 பேருக்குமே சொல்றேன். யாரும் அவங்களோட அது ஏன்னா அது அந்த இடமே வந்து பார்ட்டி பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான். நான் அங்க போயிட்டு வந்து எனக்கு வந்து இப்படி ட்ரெஸ் கோட் இருக்கணும் அப்படின்னு. அதே வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போறேன், ஒரு துக்க விசாரிக்க ஒருத்தர் வீட்டுக்கு போறேன் அப்படின்னா, அந்த இடத்துல போயிட்டு நான் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அப்படி எப்படி சொல்றது, அப்படியே ஒரு பயங்கரமா வந்து ஒரு ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ணு போனா அது எப்படி இருக்கும்? அந்த இடமே வந்து ஒரு 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 இதுவா இருக்கும்ல. அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம இங்க கல்ச்சர் வந்துட்டு நம்ம ஊர்ல தான் அப்படி இருக்கு, ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் அப்படி இருக்கு, மாறிடுச்சு அப்படின்னு. அங்கேயுமே ஃபியூனரல் அப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும். எல்லாருமே பக்காவா ஒரே மாதிரி ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் பண்ணி ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணி தான் போவாங்க. யாருமே வந்து அரையும் குறையுமா வர மாட்டாங்க அங்கேயுமே. நான் இன்க்ளூடிங் மென் உட்பட எல்லாரையும் சொல்றேன். ஒரு ஃபியூனரல் போறாங்கன்னா அங்கேயுமே அப்படித்தான் இருக்கும். நீ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயுமே கூட அதை தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அந்த டைம்னு ஒரு இது இருக்கு. அதை தான் இந்த படத்துல வந்துட்டு அந்த செகண்ட் ஸ்டோரியில டைரக்டர் சொல்லியிருக்காரு. என்னோட கருத்து இது. இந்த டைரக்டர் சொல்ற கருத்துக்கும் நானும் வந்து ஒத்து போறேன். அதுதான் என்னோட கருத்துமாவும் இருக்கு. மத்தவங்க யாருன்னா பேசுங்க. நானுமே மூவி ஒன்றும் பார்க்கல. அந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த ரீல்ஸும் கொஞ்ச நேரம் முன்னாடியா பிரகாஷ் ப்ரோ சொன்ன அந்த இதுவும் தான் நானுமே கேட்டேன். எனக்கு கேட்டதுலையுமே வந்து எனக்கு அந்த டேரக்டர் சொல்றதுமே அதுதான். அவங்க உலகத்துல இருக்கும்போது இவர் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல. நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், என்னோட முடிவுக்கு தான் இருக்கணும் மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணல. இவரோட உலகத்துக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் இருக்கும்போது மட்டும் அவங்க இந்த மாதிரி பண்ணாத, அதுக்கு ஒரு இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னது எனக்கு எந்த விதத்துலையுமே தப்பா தெரியல. இப்ப நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போடக்கூடாது அப்படின்னு சொன்னாதான் அது கரு சுதந்திரமா அந்த ஆடை சுதந்திரத்துல வந்து தலையிடுறதாம இருக்கும். இவரோட உலகத்துக்குள்ள அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாம் வரும்போது நீ இந்த மாதிரி பண்ணாத, இது தப்பா இருக்கு அப்படிங்கறத அவரும் சொல்றாரு. படத்துலயுமே அதுதான் வச்சிருந்தாங்க. நான் இதுதான் ஆண் பாவம் படத்திலேயே அதுதான் வச்சிருப்பாங்க. நீங்க உங்களுக்கு ட்ரெஸ் சுதந்திரத்து இருக்குன்னா எங்க எந்த ட்ரெஸ் பட்ட போல உங்களுக்கே நீங்க ஏன் அது பண்றீங்க? நீங்க கருத்து சொல்ற, நீங்க அதை பேசக்கூடாதுல்ல. அது அனுபவமும் சரி, இந்த படத்துலயும் சரி ஒரே விஷயம்தான். எனக்குமே டேரக்டர் அந்த அந்த லேடி கிட்ட அது பேசினதுன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றது அவர் இதான் சொன்னாரு. இவங்களோட உலகத்துக்குள்ள வரும்போது மட்டும்தான் அவர் அந்த மாதிரி சொல்றாரு. மத்த இடத்துல எங்கேயுமே வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணலங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு. ஸோ அதுல எந்த தப்புமே இல்லைல்ல ப்ரோ. எனக்கும் அதேதான். ஐ எம் ஸ்டாண்ட் வித் தி டைரக்டர்ஸ் ஒப்பீனியன் தான். இல்ல ஃபோர்ஸ் பண்றதுல இல்ல ஜீத். அவங்க மத்த இடத்துல சொன்னா வேணா இவங்க அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். நீங்க வந்து எங்களோட கருத்து சுதந்திரத்துல வந்துட்டு நான் ஃபாரின் கண்ட்ரில கூட இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுக்கான கொஸ்டின் கரெக்டா இருக்கும். ஓகேவா? இங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு மேபி நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் தான் கேட்கறேன் அப்படின்னும் போது அது ரெக்வஸ்ட் தான். அது வந்து பண்ணலாம். அது பண்ணலாம், பண்ணாம போகலாம். அது வந்து இருக்கு. அதுக்கு வந்து அவங்க டயலாக்ஸ் வந்து இப்ப நேத்து கூட ஸ்பேஸ்ல நான் எத்தனை பேர் இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க அந்த ஸ்பேஸ் ஜாயின் பண்ணாங்கன்னு தெரியல. டைரக்டர் வந்து இருந்தாரு, விக்னேஷ் கார்த்திக். அதுல இன்னொருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணி, அவங்க பேர் சொல்ல வரும்ல, பட் சொல்றேன், அவங்களுமே ஜாயின் பண்ணி நாங்க இத்தனை வருஷமா போராடி வாங்கின ஒரு சுதந்திரம், அப்படியெல்லாம் நீங்க வந்து படம் எடுக்கக்கூடாது, நீங்க நியூட்ரலா ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது, நீங்க வந்து அப்படிலாம் எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேசினாங்க. நான் அதுக்கும் சேர்த்து தான் ஆன்சர் பண்றேன். இது நீங்க எத்தனை வருஷம் வந்து சுதந்திரம் வாங்கி இது பண்ணா கூட அது வந்துட்டு அவங்கவுங்க இதுக்கு வந்துட்டு அவங்கவுங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது அப்ளை ஆகும். நம்ம ஒருத்தர் மட்டும் வாழல இந்த சொசைட்டி சுத்தி நிறைய எல்லாருமே தான் வாழ்றாங்க. எல்லாருக்கும் பொருந்த மாதிரி தான் எல்லாருக்கும் இது பண்ணி ஏற்ற மாதிரி தான் எல்லாரும் இருக்க முடியும். நம்ம மட்டும் தனியா பண்ணோம்னா அது நம்ம தனித்து தெரியும். அதான் மூவியில பார்த்தா பிரியா பவன் சங்கரே வச்சிருப்பாங்கல்ல, கோயிலுக்கு பிகினி போட்டோம்
பீச்சுக்கு போச்சுட போட்டுமா போறாங்க. அங்கெல்லாம் ஆடை சுந்தன்ட்டு மாத்தியா போட்டு போறாங்க. அங்க அந்த இடத்துக்கு ஒவ்வொரு காஸ்டியூம் இருக்கு. அத ஃபாலோ பண்ணுங்கங்கிற மாதிரி தானே சொல்றாங்க. கரெக்ட். இங்க டெபியூட் இங்க வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, எங்க சோசியல் மீடியால எல்லாரும் பேசுறது என்னன்னா, நீ எப்படி வந்து சொல்லலாம்? நான் கோர்ட்டுக்கு அப்படி போகணும், நீ இப்படி போகணும்னு அது கூட நீ எப்படி சொல்லலாம்? நான் அது ஏன் இஷ்டம். அது முதல்ல யார் ரூல் செட் பண்ணா? அது இங்க போகக்கூடாது, இங்க இப்படிதான் போகணும், இங்க இப்படி போகணும், இங்க இப்படி போகணும் ரூல் யார் செட் பண்ணா? நான் பிரேக் பண்ணி காட்டுறேன். நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். எனக்கு பிடிச்ச இதுல தான் நான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு இருக்காங்களே, அத அவங்கள மாதிரி ஆட்கள் நிறைய கொஸ்டின் பண்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மேபி அது அவங்களோட பெர்செப்ஷன், அவங்களோட இதுவு, அது அது அவங்களோட கருத்து. பட் ஆனா இது நம்மளோட கருத்து. இவ்வளவுதான். ஆமா, அவங்களையும் தப்பு சொல்ல, அவங்களோட கருத்தை நம்ம தப்பு சொல்ல வேணாம். அது அவங்க கருத்தாவே இருந்துட்டு இல்ல போகும். இல்ல ப்ரோ, நம்மளோட கருத்தும் வந்து அது கரெக்ட் தான். டைரக்டருமே வந்து அதுதான் டைரக்டர் என்ன கேட்டாருன்னா, நேத்து வந்து ஸ்பேஸ்லயுமே அதான் கேட்டாரு. அவங்களோட கருத்து இது இப்ப அந்த அவங்க வந்து ரொம்ப டைரக்டர் நீங்க பண்ணது இப்படி வச்சிருக்க கூடாது, இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும்னு. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்க, அது உங்களோட கருத்தை நான் மதிக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லல. நான் வந்து அந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்றேன். இப்ப நீங்க பேசும்போது நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது, நீ இப்படிலாம் பேசவே கூடாதுன்னு நான் சொன்னேன்னா, இல்ல நீங்க பேசும்போது நான் கேட்டுக்கிட்டேன், ரெஸ்பெக்ட் பண்றேன். அதே மாதிரி எனக்குன்னு ஒரு கிரியேட்டிவ் சுதந்திரம் இருக்கு. நான் என்னோட கருத்து நான் அதை வந்து படத்துல வந்து நான் சொல்றேன். அதுல வந்துட்டு உங்களுக்கு உடன்பாடா இருந்தா நீங்க வந்துட்டு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா கேவலமா இருக்குன்னே சொல்லுன்னே சொல்லிட்டாரு. இப்படியே சொன்னார். மாவீரன், நீங்க சொல்லுங்க. நான் இன்னைக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூ பார்க்கல, நேற்று ஸ்பேஸும் கேட்கல, படத்தை மட்டும் தான் பார்த்தேன். எனக்கும் அந்த அவர் கரெக்டாக தான் பேசியிருக்காருன்னு தோணுச்சு. நிறைய குறைகள் இருக்குதான், பட்டு எந்த ஒரு அப்பாவும் அந்த பொண்ணு அரைகுறையாக சுற்றுறதா கண்டிப்பாக அவன் எவ்வளோ மாடர்னாக இருந்தாலும் அவன் அதை அக்செப்ட் பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் அதுதான் ரியாலிட்டி. சும்மா பொண்ணுக்காக நடிச்சுட்டு இருப்பான். அதையுமே அந்த இன்ட்ரோலேருந்து ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வர்றப்பே காட்டியிருப்பாங்க. யார் யார் கண்ணு எங்கெங்கே இருக்குன்னு அந்த தம்பிராமையா க்ளோஸாக வாட்ச் பண்ணுற மாதிரி. பட் அந்த கேரக்டர் எங்கே எனக்கு ஜஸ்டிஃபை ஆகுதுன்னா, நாங்களாம் படையப்பா படத்தில் பொண்ணுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா, அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க, இதெல்லாம் பார்த்து சில்லறையை சதற விட்டவங்க அப்படின்ற மாதிரிலாம் வசனம் வச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு காது கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி இறங்கி வரோம். அட்லீஸ்ட் நாங்கள் ஒன்று ட்ரை பண்றோம்ல அது. ஆனா நீங்க எங்கிறத காது கொடுத்து கேட்க கூட ரெடியா இல்லை, எங்க சைடு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. ஆனா இது ஏன் திரும்ப திரும்ப பொண்ணு அரைகுறையா ட்ரெஸ் பண்ணுது, இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லலாம். ஆனா திரும்ப திரும்ப பொண்ணு ட்ரெஸ் பண்றதுலயே ஏன் போகுதுன்னு தெரியல. அதை மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பண்ணிருக்கலாம். இல்லை அந்த பொண்ணை அநியாயத்துக்கு ரொம்ப இது பண்ண மாதிரி மோசமா திமிரா நடந்துக்கிட்ட மாதிரி காமிச்சிச்சு. அந்த ஒரு இதுல எனக்கு உடன்படல. அவங்க சொல்ல வந்த கருத்து ஓவரால் எனக்கு ஓகே தான். நாங்களாம் பூமர்ஸ் தான், நான் புரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம், நீங்களும் வாங்க. இடம் ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், இடம் பொருள் எவல்னு ஒன்று இருக்கு. உங்க உலகம் வேற எங்க உலகம் வேற, அது ரெண்டும் கொலையிடாகிற ஒரு இடம் இருக்குல்ல, அங்கதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. கொஞ்சமாச்சு எல்லா இடத்துலயும் ஐ ஹேவ் மை ஓன் ஃப்ரீடம் இருக்க முடியாது. கொஞ்சம் நம்மளுக்காக நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்காக யோசிச்சு செயல்படணுன்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. எனக்கு அது ஓகே தான். நேற்று ஸ்பேஸ்ல என்ன பேசினாங்க, அது ரெக்கார்டிங் இருக்கு, அதை கேட்கணும் இனிமே தான். பிரகாஷ் ப்ரோ சொல்லட்டும். எனக்கு அவரோட ஆன்சர் தான் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். எனக்கு வந்து எனக்கு மேபி நான் வந்து பேசுனதுல வந்து பிரகாஷ் ப்ரோ வந்து ஒத்து போவாருன்னு தோணுது எனக்கு. பேசுங்க ப்ரோ. நான் ஒண்ணும் பேச விரும்பல. மாவீரன் சொன்ன கருத்தோட ஒத்து போறேன். நீங்க சொன்னதோட ஒத்து போறேன். நீங்க ஒன்னே மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். இதுக்கு அடுத்தலாம் தனியா சொல்ல விரும்பல. ஒரு சில சில வருஷங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோம், இல்ல சில மாதங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோம், சில மாதங்களுக்கு முன்பு, அவ்வளவுதான், அதை வச்சுக்கோம். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஒரு பெண், அவங்க வந்து என் நாடு என் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஷூட்டு பிளஸ் வந்து இந்த பீச் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் அதை வரவேற்கிறேன். அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கிறேன் இதை. இன்னொன்னு பிரகாஷ் ப்ரோ, என்னன்னா நேத்து கூட வந்து அந்த என்ன கேக்குறாங்கன்னா, நான் வந்துட்டு எங்க அப்பா சொல்றது நான் எதுக்கு கேட்கணும்,
நான் எதுக்கு வந்துட்டு அவர் இப்படி அவர் சொல்றபடி நான் ஏன் ட்ரெஸ் பண்ணணும்? அதே மாதிரி வந்துட்டு பசங்களை வந்து நம்ம நீங்க ஒழுங்கா வளர்க்கல. இந்த சொசைட்டில பசங்களுக்கு வந்து எப்படி பொண்ணுங்களோட ட்ரெஸ் பொண்ணுங்க எப்படி வேணா ட்ரெஸ் போட்டுட்டோம். நீங்க முதல்ல தப்பா பார்க்காதீங்க, தப்பா இது பண்ணக்கூடாது, பார்வை அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வளங்க. அது சொல்லி வளர்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நேத்து டாக்ஸ் போச்சு அந்த இதுல அந்த கேட்கல. ஸ்பேஸ்ல. பட் என்னன்னா படத்துல வந்து இந்த படத்துல டேரக்டர் 2 தரப்பும் பேசியிருக்காரு. அது 2வது தரப்புக்கு வழக்கம் வரும்போது இங்க வந்து கான்ட்ரவர்சி ஆகுது. இதே டேரக்டர் முந்தின படத்துல அவங்களுக்கு ஆதரவா பேசினாரு. போன படத்துல இந்த மாதிரி அது என்னன்னா அவரே ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன். போன படத்துல வந்து நான் உங்களுக்கு சாதகமா பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன பாராட்டுறீங்க. இந்த படத்துல நான் 2 தரப்பு வாழ்த்தி வச்சிருக்கேன், அதுக்கு நீங்க என்ன திட்டுறீங்க. ஒரு தரப்பு சொல்லும் போது இன்னொரு தரப்பு நான் சொல்லி தானே ஆகணும். அது படம் தானே, படத்துல நான் சொல்ற ஒப்பீனியன் தானே, அது ஏன் ஒப்பீனியன் நீங்க மதிக்க மாட்டீங்கன்னு கேட்டிருந்தாரு. ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாரு. அவ்வளவுதான். நமக்கு அந்த அளவுக்கு தான் நமக்கு அதை பத்தி. இது எனக்கு இதோட முழு இல்ல பிரகாஷ், இப்ப நான் சொன்னதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்ப நான் வந்துட்டு கேட்க மாட்டேன். நான் வந்து பசங்களை வந்து நீங்க சொல்லி வளங்க, நாங்க எப்படி ட்ரெஸ் போட்டாலும் அவங்க பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வளங்க. அது இப்படி ஏன் வந்து நீங்க வளர்க்க மாட்டீங்க? நாங்க ட்ரெஸ் போடுறதையே ஏன் குறை சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கறாங்களேன்னு சொல்றேன். குறைய சொல்லலையே. அதெல்லாம் நான் ஆமோதிக்கிறேன்னு சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பார்த்து கேட்கலையா நீங்க? நேத்து சுகுமார் ஸ்பேஸ்ல bro. இப்படி பேசினாங்களா சுகுமார் ப்ரோ? சுகுமார் ப்ரோ ஆமா, பேசுனாங்க நேற்று ஸ்பேஸ்ல. இப்படிதான் பேசுனாங்க. டைரக்டர் இருக்கும்போது இதே தான் கேட்டாங்க. நீங்க பசங்களை சொல்லி வளங்க. நீங்க ஏன் எந்த ஒரு இடத்துலயுமே பசங்க இப்படி பார்க்க கூடாது, அப்படி பார்க்க கூடாதுன்னு வந்து சொல்லி வந்து இது பண்ண மாட்டீங்க. நீங்க வந்துட்டு நாங்க இப்படி போடக்கூடாது, நீங்க இந்த இடத்துல மட்டும் இப்படி போடணும், இந்த இடத்துல அப்படி போடணும்னு மட்டும் ஏன் சொல்றீங்க? பசங்க அப்படி பார்க்க கூடாதுன்னு ஏன் எங்குமே சொல்லல அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ எனக்கு நான் அந்த ஃபுல் இது பார்க்கல. அந்த சின்ன சீக்வன்ஸ் மட்டும் தான் கிளிப்பா டிஎல்ல வந்திருந்தது. அந்த தம்பிராமை அவங்க வந்து அந்த பனியனையும் ஒரு பட்டாப்பட்டி அந்த மாதிரி போட்டிருந்தாங்கல்ல, அதே இடத்துல வந்து தம்பிராமையா வந்து ஒரு அதே சைஸ்ல உள்ள ஒரு ஷார்ட்ஸோ ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியனா போட்டிருந்தா அந்த இடம் இதே கொஞ்சம் வித்தியாசமா ஒரு காமெடியோட போயிருந்திருக்கும். இப்ப ரீசெண்டா அந்த ஆண் பாதம் பொல்லாதது அந்த படம் பார்த்திருந்தேன்னா அதுலயுமே இருந்தது. இப்ப இவங்களை வந்து ஃபெமினிசம் கொஞ்சம் அவங்க பண்ணதெல்லாம் தப்பு. ரொம்ப அந்த கேரக்டராவே ரொம்ப இரிட்டேட்டிங்கா ஆகுற மாதிரி தான் ரைட்டிங்கே அந்த படத்துல இருந்துச்சு. ஆண் பாவம் பொல்லாததுல இந்த படத்துல நான் பார்க்கல. ஸோ வந்து ரொம்ப இப்ப ஏன்னா வந்து ரியலா இருக்கிறது அந்த அளவுக்கு இருக்கா எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் இதுதான் கோயம்புத்தூர் இருக்கேன். இப்ப நான் திருவாரூர் இருக்க சைடு அந்த அளவுக்கு நான் மோசமா பார்த்தது இல்ல. ஸோ இதை வந்து ரொம்ப ரைட்டிங்ல வந்து அந்த கேர்ளை வந்து நம்ம எப்படி ஒரு இரிட்டேட் பண்ணணும்னு ஒரு கேரக்டர் வைப்போம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு ஆண் பாவம் பொல்லாதது. பட் இந்த சீக்வன்ஸ்லயும் அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் தான் நான் பார்த்தேன், ஃபுல்லா பார்க்கல. இல்ல இல்ல, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். படம் பார்க்கல, எனக்கு ஒரு கிளிப் தான் பாத்தீங்க. அந்த படத்துல வந்துட்டு ஒரு சில டைலாக்ஸுமே டைரக்டர் வச்சிருப்பாரு. நீங்க வந்து தம்பி ராமையா வந்து கேர்ளை மட்டும் தான் ரொம்ப இது பண்ணி இரிட்டேட் பண்ற மாதிரி எழுதியிருக்காருன்றீங்க. தம்பி ராமையா மேலையுமே இரிட்டேட் பண்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. அவரு வந்துட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு வேற ஒரு கேஸ்ட் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக 10 வருஷமா வந்துட்டு, அதான் கல்யாணம் ஆகி அதான் அவங்க கல்யாணம் பண்ணதுல இருந்து இது வரையும் அவங்க 10 வருஷம் கழிச்சு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாள் வரையுமே வந்து தம்பி ராமையா வந்து அவங்க தங்கச்சி கிட்ட பேசல அப்படின்னு வந்து ஒரு வச்சிருப்பாங்க. இன்னொரு டைலாக் வந்து அவரே வந்து இந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா நானே உன்னை வெட்டி இருப்பேன், ஆனா இப்போ நான் அப்படி இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். ஸோ அவருமே வந்துட்டு இந்த மாதிரி சல்வார் வேன் வந்து கொடுப்பாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட, இது நாளைக்கு வந்து என் பொண்ணு போட சொல்லு, என் பொண்ணு வந்துட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், அதான் அவரு அவங்க கேஸ்ட்ல தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்க ஸ்டார்டிங்ல அவங்க அம்மாவும் ஒரு டைலாக் இருக்கும், நம்ம அது எந்த ஆளுங்கம்மா அந்த பையன் உங்க கூட வந்தானே அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இது 2 சைடுமே தான் காட்டியிருக்காங்க. நான் வந்து பொண்ணை மட்டும் வந்துட்டு தப்பா போர்ட்ரே பண்ணி அந்த பொண்ணு மட்டும் இரிட்டேட் பண்ற மாதிரி அப்படி காட்டல. பேரண்ட்ஸுமே வந்துட்டு இந்த சைட்லயுமே வந்துட்டு இவங்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அந்த சைட்லயுமே வந்து அந்த மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி தான் காட்டியிருக்காரு. அது நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சைடு மட்டும் வந்து இந்த படத்துல மட்டும் சொல்லல, ஆண் பாவம் பொல்லாததுலயுமே அந்த ஹீரோயினோட கேரக்டர் வந்து ரொம்ப நம்ம ஒரு வில்லன் கூட இருக்க ஒரு ஆள் எப்படி இரிட்டேட் ஆகுமோ அந்த மாதிரிதான் எனக்கு அந்த ஹீரோயின் பண்றது எல்லாமே ரொம்ப இரிட்டேட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ் ஆண் பாவம் பொல்லாததுல. சோ அதுலதான் நான் சொன்னேன். இந்த படத்துல நான் இது சொல்லல, அந்த படத்துலதான் நான் அந்த ரொம்ப இரிட்டேட் ஆகுற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். என்னன்னா
நான் எதுக்கு இந்த விஷயத்துல ஒப்பீனியன் சொல்றது நான் யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா, அது 2, 3 காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணம் வந்து இப்ப எப்படின்னா, ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காருல, அது கிட்டத்தட்ட அது மேட்ச் ஆகிற மாதிரி காரணம் என்னன்னா, ஒரு மேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது சரியா தப்பா அப்படின்னு நம்ம சொல்றது இருக்குல்ல, அது அதுக்கு ஒரு 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 விவாதத்துக்குரியது தானே. ஏன்னா வந்து ஒரு அவங்க ஒரு பெண்ணா வந்து அவங்க பாயிண்ட பத்தி பேசுறாங்க. அந்த பேசுறப்ப கூட அப்படிதான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு மேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் பார்த்து இந்த ட்ரெஸ் கமெண்ட்டை பத்தி பண்றதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தானே ஓடிட்டு இருக்கு. இப்ப மேல் விசஸ் ஃபீமேல் அந்த கான்செப்ட்லயே போயிட்டு இருக்கு. நமக்கு அது தேவையில்ல. இன்னொரு டீட்டெயிலா கமெண்ட் போட்டுருக்காரு, அந்த கமெண்ட் தான் ஒத்து போகல. பொதுவான இந்த டேரக்டரோட கமெண்ட்டையும் ஒத்து போகல. மாவீரன் சொன்ன மாதிரி அதுல ஒரு விஷயம் மட்டும் நான் மேட்ச் பண்றேன். மாவீரன் என் பாயிண்ட்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மேட்ச் பண்ணி சொன்னாரு. அதுக்கு மேலே டெப்தா அதில் பேச அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அதை ஒருத்தர் கமெண்ட் போட்டுருக்காரு, அந்த கமெண்ட் படி பார்த்தோம்னா, ஆல்வேஸ் டெல்லிங் உமன் ட்ரெஸ் கோட் இஸ் புல்ஷிட், டேரக்டர் ஐடியா இஸ் புல்ஷிட் அப்படின்னு போட்டிருக்காரு. அது பெருசா போட்டிருக்காரு, கடைசியாக ஷார்ட்டா சொல்றது அவ்வளோதான். இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் சொல்லுங்க, ஒப்பீனியன் கேட்போம். சுகுமார் போனா உங்களுக்கு தனியாக மெசேஜ் பண்றாரு, என்ன ஏன் நான் சொல்ல விரும்பல ஒப்பீனியன் அப்படிங்கிறத சொல்றேன் உங்களுக்கு. சரி, ரைட்டு. சும்மா முடிச்சிடலாமா? கேக்குதா ஃபர்ஸ்ட் யாருக்காவது? கேக்குது ப்ரோ. ஓகே, முடிச்சிடலாமா? நாளைக்கு சந்திப்போமா? இப்போ ஒருத்தர் வந்து புதுசா பேசினார்ல, அவர் கரெக்ட் தான். ரொம்ப அந்த 2 படத்துலயுமே அந்த கேரக்டர் ரொம்ப டம்பா தான் காட்டியிருப்பாங்க. அப்பதான் பசங்களுக்கு வெறி ஏறும் மாதிரி. இல்ல அதனாலதான் வச்சு பேசுறதுக்கே ஏன்னா 2மே ஒரு ஒரு ஆண் டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு விஷயத்த சொல்றது இருக்குல்ல, அது பெண்களுக்கு எதிராக சொல்ற மாதிரி போகும்ல, அது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். அது இப்போ பெண் டேரக்டர் எடுத்தாங்கன்னா அதுலயும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் மாறும். ஏதோ ரீசெண்டா ஒரு டேரக்டர் எடுத்தாங்களா, ஒரு பெண் டேரக்டர், ஏதோ படம் இப்போ ரீசெண்டா ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. என்ன இது சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. நீங்க இந்த டாக்ஸிக் டீசர் வந்துச்சு அந்த ஓகே, அத வந்து ஒரு மேல் அத வந்து ஒரு வங்காரெட்டி இது எடுத்திருந்தாங்க. அது பயங்கரமா ஒரு 5 பேர் தீ குளிச்சிருப்பாங்க ட்விட்டர்லயே. இல்ல அதுதான் சொல்லணும். எனக்கு ஞாபகமா வரல, கரெக்டா டக்குனு டாக்ஸிக் ஞாபகம் வரல. ஏதோ ஒரு படத்தை பத்தி பேசிட்டே இருந்தேன். இப்ப டாக்ஸிக் டேரக்டர் வந்து வேற யாராவது வேற ஒரு டேரக்டர், அதாவது ஆன் டேரக்டர் டேரக்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் உங்களுக்கு மாஸ் சீனுக்கு இதுதான் கிடைச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. பெண் டேரக்டர்னால அதுக்கான எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. அதை பத்தி நானும் அந்த இது மாதிரி பேசுறவங்க யாருமே ஒரு ட்வீட் கூட அதை பத்தி பார்க்கல. சரி, அத எப்பவுமே அது ஒரு பிரகாஷ் ப்ரோ, இதுல இஷ்யூவே வந்து இது வந்து இந்த ஒரு மில்கிங் கான்செப்ட். இந்த விவசாயி இந்த பேட்ரியட்ஸ்னு ஒவ்வொரு இதுலயும் ஒரு மில்கிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது வந்து அரகப்பழுசான மில்கிங் கான்செப்ட். இது வந்து சும்மா இது வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாலே, இந்த தலைன்னு சொல்லிட்டாலே கைதிட்டுவாங்க, தளபதினு சொல்லிட்டாலே ஸ்டேஜில் ஏறினா கைதிட்டுவாங்கிற கணக்குக்கு தான் இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டாலே 4 பேர் சண்டைக்கு வருவாங்க, 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்கிறதுக்கான ஒரு மில்கிங் கான்செப்ட் தான். ஆக்சுவல் பிரச்சனைங்கிறது இந்த பிரச்சனை வந்து என்ன சொல்றது, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அது ஏதோ ஒரு 12வது இடத்துலயோ ஒரு 13வது இடத்துலயோ வைக்க வேண்டிய பிரச்சனை. முதல் இடத்துல 2வது இடத்துல ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இருக்கிறதுக்கான இந்த இன்இக்வாலிட்டி வந்து ஏகப்பட்ட எவ்வளோ பிரச்சனை பேசுறது இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கு அதை யாரும் பேசுறது இல்லை. இந்த அழகப்பழசான இந்த எப்ப பார்த்தாலும் துணியிலேயே தான் பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சரி, அந்த பக்கம் சரி. இந்த இதுல மேட்டர்ல வந்து நானும் டேரக்டரோட ஸ்டாண்டு தான். டேரக்டர் நானும் படம் பார்க்கல, இந்த கிளிப்பு மட்டும்தான் பார்த்தேன். அந்த சொன்ன கான்செப்ட் வரைக்கும் ரைட், ஓகே. ஆனா இதுவுமே அவர் டேரக்டர் எடுத்தது காரணம் மில்க் பண்ணணும். இது பேசுனாங்கன்னா 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவான், 4 பேர் இதுக்கு வருவான், இது ஒரு டிபேட் உருவாகும், இது ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட், இது தொட்டோம்னா நம்ம மில்க் பண்ணிக்கலாம்னு பண்ண கான்செப்ட் தான். உண்மையிலேயே உங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கு, ஒரு ஆண் பெண்ணுக்கான இன்டென்ஷன் இருக்கு, அந்த பிரச்சனையை பத்தி பேசணும்னா ஏகப்பட்ட பிரச்சனை எவ்வளவோ இருக்கு, அதை எடுத்து வச்சு நிறைய ஈஸியா பேசலாம். இதுனா ஈஸியா டக்குன்னு மில்க் பண்ணிக்கலாம். அதனால டக்குன்னு மில்க் பண்ணியிருக்காரு டேரக்டர். இல்ல அது போக இந்த படத்தோட கதைப்படியே பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு கதை சொல்லி அந்த கதை மூலமா இன்னொருத்தர் ஏமாத்த பாக்குறாங்க, அவ்வளவுதான். அதாவது அவங்க இன்னொருத்தர் கன்வின்ஸ் பண்றாங்க. ஒரு கதையில ஒரு விஷயத்த சொல்லி
முற்போக்கா காமிச்சு அதுல ஒரு சில விஷயங்களை மாத்தி அதுக்கப்புறம் ஒருத்தர் ஏமாத்திட்டா ஒரு விஷயம் பண்றாங்க. அதுக்காக தானே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பயே இதுல இவ்வளவு இது பாக்குறாங்கன்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் விஷயம் இவ்வளவு எதிர்ப்புகள் இவ்வளவு கான்ட்ரவர்சி போறதுக்கான விஷயம் கதைக்குள்ள கதை சொல்லி தானே அவங்க ஓட்டுறாங்க. படத்துக்குள்ள படம் தானே ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி. அப்புறம் இந்த ரைட்டிங்க்கு சொல்றாங்க வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப டம்பா காமிச்ச மாதிரி எழுதிட்டாங்க, பொண்ணுக்கு ஒரு சைடு ஒன் சைடா போயிருக்குன்னா, அப்படி பார்த்தா ஒரு பையன் வந்து பெர்வர்ட்டுன்னு இவன் பெர்வர்ட்டான கேரக்டர்னா அடிமட்டத்துக்கு இறங்கி தான் பெர்வர்ட்டுன்னு கேரக்டர் எழுதுறாங்க. ஒரு பொம்பளை பொறுக்கி வந்து ஒரு இதுல இருக்காங்கன்னா ஆம்பளைக்கு எழுதும்போது தான் அடிமட்டத்துக்கு தான் இறங்கி தான் எழுதுறாங்க. அதெல்லாம் ஒரு கேரக்டர்னு வரும்போது அந்த கேரக்டர்னு எழுதுனாங்க, அது அப்படிதான் எழுதுனாங்க. அது என்ன ஆம்பளைன்னு ஒரு மாதிரி எழுதணும், பொம்பளைன்னு ஒரு மாதிரி எழுதணுமா? அப்போ உங்க ஈக்குவாலிட்டி எங்க போயிருது? லீடு ஒரு கேரக்டர் அப்படி ஆம்பளை எழுதலாம் மதன் இருக்கான்னா ப்ரோ. நல்லா கொஞ்சம் எழுதணும். அந்த பெர்வர்ட் யாரு? ஹீரோயினுக்கு ஒரு சீன்ல வர பெர்வர்ட் அவங்ககிட்ட இருந்து சண்டை போட்டு ஹீரோ வந்து காப்பாத்தவர். அவன் அந்த ஒரு சீனோட போயிடுவான். ஆனா நீங்க ஒரு மக்கா கேரக்டர் படம் ஃபுல்லா வரப்போற ஹீரோயினே நீங்க மக்கா காட்டுறீங்க. ஏங்க அததான் மாவீரன் 1008 இதுல வந்து உங்களை அறிவாளியை காமிச்சிருக்காங்கல்ல. அப்ப எல்லாம் என்ன எல்லா பொண்ணுங்களும் அறிவாளி, எல்லா பொண்ணுங்களுமே அறிவாளி, ஹீரோயின் கேரக்டர் எல்லாமே அறிவாளிங்கிற உங்களுக்கு புரியல. இங்க எடுத்துக்கணுமா? நீங்க டிபேட்டே வந்து இது இது ஆண் பாவம் ஃபுல்லாதே எடுத்துக்குவோம். கோர் டிபேட்டே வந்து புருஷ பொண்டாட்டி பிரச்சனை. அதுல அந்த பொண்ணையும் நீங்க இவன் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறானோ அப்ப அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டல. நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணு வந்து அப்பா அம்மா சைடு முதல்ல அந்த பொண்ணு அந்த படத்துல அந்த பொண்ணு நடந்துக்கல. எந்த பொண்ணுமே நடந்துக்காது. வீட்டுக்கு போனா அப்பாக்காரன் தொல்லை அது பயங்கரமான டார்ச்சர். அவன் அப்படிங்கிறப்ப புருஷன் எது பண்ணாலும் அடங்கிதான் போகும். நான் வேலைக்கும் போக மாட்டேன், ஐ ஹேவ் மை ஓன் ஃப்ரீடம், வீட்டு வேலையை செய்ய மாட்டேன்னு எந்த பொண்ணுமே உலகத்துல இருக்காது. அங்கேயே அந்த பொண்ணை ரொம்ப மக்கா தான் கட்டியிருக்காங்க. அப்பதான் பசங்க இந்த பக்கம் விசிலடிச்சு கை தட்டுவாங்கன்னு அது நடந்துச்சும் கூட தேட்டர்ல. எங்க உலகத்திலேயே எங்க இருக்க மாட்டாங்கன்னா அது வந்து சினிமா மாவீரன். அது வந்து சினிமா ஒரு பொண்ணு உலகத்திலேயே. எப்ப தெரியுமா அங்க அந்த ஆட்டம் போடும்? சரி இருங்க. பயங்கரமா சரி படிச்சு ஓகே. பயங்கரமா வேலைக்கு போகுதுன்னு டியூடுல ஒரு வச்சுக்கோங்க. தியாகேஷ் வந்தார்ல. அப்பதான் அந்த பொண்ணு அப்படி சரி இருக்கும். ஓகே. இல்ல டியூடுல நமக்கு மாவீரன் அண்ணன் தம்பி அப்பா டியூடுல அம்மா ஒரு தியாகேஷ் ஸ்ட்ராங் வந்தார்ல. சப்போர்ட் இருக்காங்கன்னா அந்த பொண்ணு அப்படி மாவீரன் திமிரு பண்ணும். மாவீரன் டியூடுல ஒரு தியாகேஷ் வந்தார்ல, அவரை நீங்க தூக்கி கொண்டாடினீங்கல்ல, நல்லா ஜாலியா இருந்துச்சுல்ல ஆமா தியாகேஷுக்கு. அப்ப ஜாலியா இருந்துச்சுல்ல. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு லேடி தியாகேஷ்னு வச்சுக்கோங்க, ஒரு லூகேஷ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அங்கேயும் அந்த அவன் வந்து ஒரு தியாகேஷ் எக்ஸ்ட்ரீம், இங்க வந்து அதான் ப்ரோ. இவங்க வந்து அங்கேயுமே இந்த பக்கம் அப்பதான் வருதுன்னு அந்த வச்சுக்கோங்க. தியாகேஷ் அவ்வளவுதான். மேல நமக்கு சிம்பத்தி வரணும்னு அவனை ஒரேடியா தியாகேஷா காமிச்சிருப்பாங்க. அதுவும் தான் நான் சொல்ல வரேன். ஆனா அதைத்தாங்க சரி சொல்றேன், மாவீரன், அது உங்களுக்கு மாவீரன் கிட்டாச்சுல, அது உங்களுக்கு பிடிச்சிச்சு இல்ல, அந்த மாதிரிதான். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் மாவீரன். மணி 10:00 ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். பாய்.